நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய சபையிலே வைத்து பத்திரமாய் பாதுகாத்து வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போதும் இந்த ஆராதனை வேலையை உம்முடைய திருப்பிரசனத்தினாலே எங்களை ஒவ்வொருவரையும் நீரே ஆண்டு நடத்த வேண்டுமா வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. பாடல் வேலை, துதி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா வேண்டிக்கிறோம். உம்மை ஏற்ற விதமாய் ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருக்கு உதவித்தாரும். உம்முடைய அபிஷேகத்திலே நிறைந்த ஆண்டவரே, உம்மை உற்சாகமாய் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆராதிக்க எங்களுக்கு உதவித்தாரும் ஆண்டவரே. இப்போதும் உம்முடைய திருவார்த்தையினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து நாங்கள் இன்னும் அதிகமாய் உமக்கேற்ற நல்ல கற்புள்ள மனவாட்டிகளாக நாங்கள் மாற எங்கள் ஒவ்வொரு உதவித்தாரும். மீட்பரச்சரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்ளும் பரலோக பிதாவே, ஆமென். முதலாவது பாடலாக பாடல் எண் 159 நாம் பாடுவோம். பாடல் எண் 159. கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, அவரது இரக்கம் என்றும் உள்ளது. இம்மட்டும் அவருடைய கிருபையினால் நம்மை தாங்கி, அவர் இரக்கத்தினால் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்ம தொடர்ந்து நடத்தி வருகிற நம்முடைய ஆண்டவரை, சபையோராய் நாம் எல்லோரும் அவரை உயர்த்தி துதித்து இந்த பாடலை, சபையோரே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள் என்ற பாடலை கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடணும். சபையோரே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். சபையோரே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது, அவரது இரக்கம் என்றும் உள்ளது. அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது, அவரது இரக்கம் என்றும் உள்ளது. சபையோரே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். கர்த்தர் குரல் கேட்கும் மாடுகள் நாம், முடிவில்லா வாழ்வு நமக்கு தந்திடுவார். கர்த்தர் குரல் கேட்கும் மாடுகள் நாம், முடிவில்லா வாழ்வு நமக்கு தந்திடுவார். ஒருவனும் பறித்து கொள்ள முடியாதென்றார், ஒரு நாளும் அழிந்து போக விட மாட்டார். ஒருவனும் பறித்து கொள்ள முடியாதென்றார், ஒரு நாளும் அழிந்து போக விட மாட்டார். சபையோரே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். சொந்த மகன் என்றும் பார்க்காமலே நாம் வாழ இயேசுவை நமக்கு தந்தாரே. சொந்த மகன் என்றும் பார்க்காமலே நாம் வாழ இயேசுவை நமக்கு தந்தாரே. அவரோடு கூட மற்ற எல்லா நன்மைகளும் அருள்வார் என்பது நிச்சயம்தானே. அவரோடு கூட மற்ற எல்லா நன்மைகளும் அருள்வார் என்பது நிச்சயம்தானே. சபையோரே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். துன்பத்தின் நடுவே நாம் நடக்கும் போதெல்லாம் வலக்கரம் தாங்கி நம்மை வாழ வைக்கின்றார். துன்பத்தின் நடுவே நாம் நடக்கும் போதெல்லாம் வலக்கரம் தாங்கி நம்மை வாழ வைக்கின்றார். வாக்களித்த அனைத்தையும் செய்து முடிப்பார், ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். வாக்களித்த அனைத்தையும் செய்து முடிப்பார், ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். சபையோரே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். சபையோரே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது, அவரது இரக்கம் என்றும் உள்ளது. அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது,
அவரது இரக்கம் என்றும் உள்ளது. சபையோரே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். சபையோரே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். அல்லேலூயா. நம் அடுத்த 521வது பாடலை பாடுவோம். 521 521. ஒப்பற்ற என் செல்வமே ஓயந்தன் இயேசுநாதா. நம்ம மத்தியில் வாசமாக இருக்கிற நம்ம அன்பின் ஆண்டவர், இந்த பாடலை உம்மை நான் அறிந்து உறவாட பாதம் ஓடி வந்தேன் என்ற இந்த பாடலை எல்லோரும் ஜப சிந்தையோடு ஜப ஆவியோடு இந்த பாடலை பாடுவோம். ஒப்பற்ற என் செல்வமே ஓயந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே ஓயந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட, உம்மை நான் அறிந்து உறவாட பாதம் ஓடி வந்தேன். நான் பாதம் ஓடி வந்தேன். உம்மை நான் ஆதாயமாக்கவும், உம்மோடு ஒன்றாகவும், உம்மை நான் ஆதாயமாக்கவும், உம்மோடு ஒன்றாகவும், எல்லாமே குப்பையன, எல்லாமே குப்பையன என்னாலும் கருதுகிறேன். நான் என்னாலும் கருதுகிறேன். ஒப்பற்ற என் செல்வமே ஓயந்தன் இயேசுநாதா, என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீர்தானன்றோ. என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீர்தானன்றோ. உமது மகிமை ஒன்றே, உமது மகிமை ஒன்றே உள்ளத்தின் ஏக்கமையா, என் உள்ளத்தின் ஏக்கமையா. ஒப்பற்ற என் செல்வமே ஓயந்தன் இயேசுநாதா, கடந்ததை மறந்தேன், கண் முன்னால் என் இயேசுதான். கடந்ததை மறந்தேன், கண் முன்னால் என் இயேசுதான். தொடர்ந்து ஓடுவேன், தொடர்ந்து ஓடுவேன். தொல்லைகள் என்ன செய்யும், தொல்லைகள் என்ன செய்யும். ஒப்பற்ற என் செல்வமே ஓயந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட, உம்மை நான் அறிந்து உறவாட பாதம் ஓடி வந்தேன். நான் பாதம் ஓடி வந்தேன். ஒப்பற்ற என் செல்வமே ஓயந்தன் இயேசுநாதா,
ஹல்லேலூயா. கடைசியாக 403வது பாடலை நாம் பாடுவோம். 403. கர்த்தர் நம்மை ரட்சித்து நம் வாழ்வை மேம்படுத்தி மட்டும் ஒரு மேன்மையான வாழ்க்கையை வாழும்படியான ஒரு ஜீவியத்தில் நம்ம வாழும்படியாக இந்த உலகத்தில் நம்ம வச்சிருக்கிறார். அப்படி இருக்க நம்மளுடைய பங்கு இந்த கிரேட் கமிஷன் என்று சொல்கிறது போல ஆண்டவர் நம்ம கொடுத்த இந்த வாழ்க்கை, இந்த வேத வசனத்தின் மூலமாக நம் வாழ்க்கை உயர்த்தப்பட்ட இந்த காரியம் எல்லாத்தையும் பிற இடத்திலும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வாஞ்சை நமக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பாடல் வரியில் நம்ம உணர்ந்தவர்களாய் ஒரு அர்ப்பணத்தின் ஆவியோடு இந்த பாடலை பாடுவோம். தரிசு நிலங்கள் அனைத்தும் பலன் கொடுக்க வேண்டுமே. தரிசு நிலங்கள் அனைத்தும் பலன் கொடுக்க வேண்டுமே. தரிசு நிலங்கள் அனைத்தும் பலன் கொடுக்க வேண்டுமே. வேத வசன விதைகள் இன்றே விதைக்கப்பட வேண்டுமே. வேத வசன விதைகள் இன்றே விதைக்கப்பட வேண்டுமே. தரிசனம் உரைக்கப்படணும், தேவ வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும். தரிசனம் உரைக்கப்படணும், தேவ வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும். வேத வசனம் அது தேவ வசனம், அதை அறிவிப்பது நம் கடன் அல்லவா. வேத வசனம் அது தேவ வசனம், அதை அறிவிப்பது நம் கடன் அல்லவா. விதைத்திடுங்கள் வசனம், விதைத்திடுங்கள், விதைத்திடுங்கள் வசனம், விதைத்திடுங்கள். கோதுமை மணிகளாய் பயன்பட வாழுங்கள், கோதுமை மணிகளாய் பயன்பட வாழுங்கள். தரிசு நிலங்கள் அனைத்தும் பலன் கொடுக்க வேண்டுமே. தரிசு நிலங்கள் அனைத்தும் பலன் கொடுக்க வேண்டுமே. வேத வசன விதைகள் இன்றே விதைக்கப்பட வேண்டுமே. வேத வசன விதைகள் இன்றே விதைக்கப்பட வேண்டுமே. தரிசனம் உரைக்கப்படணும், தேவ வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும். தரிசனம் உரைக்கப்படணும், தேவ வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும். இயேசுவின் ரட்சிப்பனை சொல்வது லட்சியமே, இலக்கை இழந்தாலே உப்பு தூண் அல்லவா. இயேசுவின் ரட்சிப்பினை சொல்வது லட்சியமே, இலக்கை இழந்தாலே உப்பு தூண் அல்லவா. தயங்குவதா தரித்து நிற்பதா, தயங்குவதா தரித்து நிற்பதா. கலப்பையில் கை வைத்து பின் திரும்பி பார்ப்பதா, கலப்பையில் கை வைத்து பின் திரும்பி பார்ப்பதா. தரிசு நிலங்கள் அனைத்தும் பலன் கொடுக்க வேண்டுமே. தரிசு நிலங்கள் அனைத்தும் பலன் கொடுக்க வேண்டுமே. வேத வசன விதைகள் இன்றே விதைக்கப்பட வேண்டுமே. வேத வசன விதைகள் இன்றே விதைக்கப்பட வேண்டுமே. தரிசனம் உரைக்கப்படணும், தேவ வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும். தரிசனம் உரைக்கப்படணும், தேவ வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும். தரிசு நில
நிலங்கள் அனைத்தும் பலன் கொடுக்க வேண்டுமே. தரிசு நிலங்கள் அனைத்தும் பலன் கொடுக்க வேண்டுமே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். மட்டும் நம்மை நடத்தி வந்த நம்முடைய ஆண்டவரை தொடர்ந்து நாம் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து ஒரு இடத்துல அமர்ந்து இருந்திராதபடி எப்பொழுதும் நம்மளை உற்சாகப்படுத்தி நம்மை தேற்றுகிற ஆவியானவர், நம்மோடு எப்பொழுதும் இருந்து நம்மை நடத்துகிறவர், மட்டும் நம்மை நடத்தினவர், நம் பலவீனன் என்று ஒருபோதும் தள்ளாத நம்முடைய நல்ல தகப்பனாக இருந்து நம்ம கூடயே நடத்தின நம்ம ஆண்டவரை எல்லோரும் ஏகமாய் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் யர் குட்னஸ் லார்ட். ஆண்டவரே, நீரே எங்கள் செல்வம் அப்பா, ஒப்பற்ற என் செல்வமே, நீரே எங்களுக்கு செல்வமாக எப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. தொடர்ந்து மட்டும் நடத்தி நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. ஒருபோதும் நம்முடைய இரக்கம் மாறாததாக இருக்கிறதே, எப்பொழுதும் நம்முடைய இரக்கம் என்றென்றும் உள்ளதாக எங்களுக்கு இருக்கிறதே, அதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துகிற நம்முடைய அன்பிற்காக நன்றி. நம்முடைய சிச்சைக்காக நன்றி ஆண்டவரே. உங்கள் சிச்சைக்கு பின்பாக இருக்கிற நம்முடைய அன்பிற்காக நன்றி. துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே. ஒருபோதும் குறையுள்ளவன் என்று தள்ளாத எங்கள் தகப்பனாக எங்களோடு இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. ஒருபோதும் ஆண்டவரே, எப்பொழுதும் ஆண்டவரை கிட்டி சேரும் பொழுதெல்லாம் ஆண்டவரே எங்களை அணைத்துக் கொள்கிற எங்கள் அன்பின் தகப்பனாக இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை மனம் திரும்பும்படியான பாதையில் எங்களை நடத்துறீங்களே, அதற்காக நன்றி. எங்கள் ஆத்மாவின் மேல் கரிசனையாக இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா. உங்களுடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவி ஆண்டவரே நீதிமானாக்கி துதிக்கும்படியாகவும் ஆராதிக்கும்படியாகவும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நிற்கும்படியாகவும் எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக கொடுத்திருக்கிற இந்த மேன்மையான ஒரு வாழ்க்கைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்கிற இந்த பாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொல்லின இந்த பாக்கியத்திற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை கைவிடாத தேவனாய் எங்களோடு இருக்கிறீங்க, இனிமேலும் இருப்பீங்க என்று அறிந்திருக்கிறோம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே. நான் கடந்து போகிற பாதையில் எல்லாத்தையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. நீர் அனுமதிக்காம ஒரு சூழ்நிலையும் எங்கள் வாழ்க்கையில அனுமதிக்காது இருக்கிறதே, இருக்காங்க நன்றி. நீர் எங்களை எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களை கூட இருந்து அதுல இருந்து ரட்சிக்கிறீங்களே, எங்களை தப்பி வைக்கிறீங்களே, இருக்காங்க நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் யுவர் குட்னஸ் இன் அவர் லைஃப். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நம்ம எல்லோரும் சுருக்கமாய் ஆண்டவருக்கு துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். நம் தேவன் அனந்த ஞானம் உடையவர். அவருடைய ஞானம் நம்மளுடைய சின்ன இந்த மூளைக்கு எட்டாத ஒரு காரியம். அநேக அற்புதமான ஒரு காரியத்தையும் அவருடைய தயவுள்ள சித்தம் என்னங்கிறதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது, இப்படியா என்னை நேசித்தீர் ஆண்டவரே, எப்படிப்பட்ட ஞானமுள்ள தேவனாக இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அநேக நேரம் நம்ம வியக்கத்தக்கதாக தான் அவருடைய காரியம். வேதத்தின் மூலமாக அவரை பற்றி அறிய நம்ம எவ்வளவு நேசித்தார் என்பதும் அவர் எவ்வளவு அனந்த ஞானம் உடையவர் என்பதையும் நம்ம அறிந்து கொள்ளும்படியாக அநேக சூழ்நிலையில் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்திட்டே வருவார். ஸோ அதில் ஒரு காரியத்தில் நம்ம தியானிப்போம். எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம ஆல்ரெடி நம்ம எபேசியர் 1 தியானிக்கும் போது இது நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு உயில் அப்படின்று நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஸோ அந்த ஒரு கண்ணோட்டத்திலே இதை பார்க்கும்போது நம்ம எப்படி ஒரு ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பினாலே பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்கு அநேக நேரம் நம்ம ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்து ஆண்டவர்னால ரசிக்கப்பட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ரசிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு என் சுய வழிகளுக்கும் என்னுடைய ஆசை இச்சைகளை பூர்த்தி செய்கிறதுக்குன்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுக்கிட்டு இதுக்காக நான் வாழ்கிறேன்னு சொல்லி வாழ்கிறதும் இப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ளார பிசாசு நம்மளை நடத்துவதற்கு எப்பயுமே ஒரு ஈகராக இருப்பான். ஆனால் நம்மை ஆண்டவர் ரசித்தது
எதுக்காக என்பதையெல்லாம் அதில் தெளிவாக அதில் பார்க்க முடியும். நம்ம எப்படி ரட்சித்தார், எதற்காக ரட்சித்தார் அப்படின்ற ஒரு காரியம். நம்முடைய அதாவது தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றம் இல்லாதவர்களாகவும் அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்போ இது எவ்வளோ இது இந்த நம்மளுடைய மூளைக்கு எட்டாத ஒரு 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 ஞானம் இது. அவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட் ஹீ சோசஸ். நம் சபையாக இங்கே உட்காந்துருக்க நாம் எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள்ளார தெரிந்து கொண்டிருந்திருக்கிறார்ன்றத நாம் விசுவாசிக்கும் பொழுது எவ்வளோ ஒரு பேரின்பமாகவும் எவ்வளோ ஆச்சரியமாகவும் வியக்கத்தக்கதாகவும் நமக்கு கொடுத்துருக்கிற நம்ம அந்த லைஃப்பை எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக வாழணும், எவ்வளோ பொறுப்புள்ளவர்களாக நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு எச்சரிப்பும் நமக்கு கிடைக்கும். அதில் பார்க்கும்போது அடுத்து 5வது வசனத்தில் பிரியமானவருக்குள் யாருக்குள்ளார நம்ம அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கோன்றதே ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. இது ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது என்ன ரீசன்னே தெரியாது. அதாவது அவ்வளவு குறையுள்ள, அவ்வளவு அவருக்கு பாவமும் அவருக்கு துரோகியாக தான் இருந்த நாம், ஆனால் நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறான்றதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை, அவருடைய கிருபை, அவருடைய கிரேஸ் மட்டும்தான். அப்படிப்பட்ட கிரேஸ், அப்படிப்பட்ட கிருபைக்கு அந்த மகிமையின் புகழ்ச்சியாக நாம் இருக்கும்படியாக அந்த பூமியில் நம்மளை வச்சிருக்கிறார். அந்த கிருபைக்கு என்னை இந்த ஒரு நிபந்தனை நிமித்தம் என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக என்னை வைத்திருக்க 6வது வசனத்தில் அவர் எப்படி நம்மை தேர்ந்தெடுத்தார்ன்றதையும் இங்கேயும் காமிக்கிறார். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி. ஏன் சூஸ் பண்ணார்னா அக்கார்டிங் டு த குட்னஸ் ஆஃப் ஹிஸ் வில். அப்படின்னா அவருடைய தயவுள்ள சித்தம் என்ன அவனை தெரிந்து கொள்ளும்படியாய். அது ஏன் எதுக்குன்றது நமக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்னா அவருடைய கிருபை அப்படி மகாபெரிய கிருபை. அப்போ தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவ மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார் அப்படின்ற ஒரு பங்கு. அப்போ இதில் ஒரு காரியம் நம்ம பார்க்க முடியும். நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா அக்செப்டட் இன் த பிலவடுன்னு சொல்கிறார். அதாவது பிரியமானவருக்குள் அப்படின்னு தான் அந்த 5வது வசனத்தில் பார்க்குறோம். அப்படின்னா தேவன் இயேசு கிறிஸ்துவ தான் இங்கே பிரியமானவர்னு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து பிரியமானவராக தேவனுக்கு தகப்பனுக்கு பிரியமானவராக தான் பரலோகத்தில் இருந்தார். இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து ஒரு பிரியமானவராக அங்கே இருந்தார். அப்படிப்பட்ட பிரியமான இயேசுவுக்கு இந்த பூமியில் கர்த்தர் தேவன் அவருக்கு தேர்ந்தெடுத்து அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட பாத்திரங்கள், அவருடைய லைஃப்பை நம்ம கொஞ்சம் அப்படியே அவருடைய லைஃப்பை பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய மனுஷீக சிந்தை நிமித்தம் எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது, அவங்களுக்கு இப்படி இருக்கே, இவங்களுக்கு இப்படி இருக்கே அப்படின்ற ஒரு காரியம்லாம் தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு இப்படிப்பட்ட பிரியமான இயேசுவை இந்த பூமியில் தேவன் அனுப்பின பொழுது அவருடைய லைஃப்பை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவர் பிறக்கும் பொழுதே பிறப்பிலேயே ஒரு மாட்டு தொழுகத்தில் தான் பிறகுறாரு. இப்படிப்பட்ட ஒரு பிறப்பை நான் அதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான ஒரு தாழ்மையான ஒரு இடத்துல தான் பிறக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவ பிரியமான இயேசுவை அங்கே பிறக்கும்படி தேவன் அனுமதிக்கிறார். அவருடைய லைஃப் எல்லாத்தையும் ஒத்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கூட இருந்த சகோதரர்களே அவரை ஏற்றுக்கொள்ளலை ஆரம்பத்தில். அப்படி இருக்கும் பொழுது அவருக்குள்ளார எல்லா சூழ்நிலையிலையும் அத்தனை காரியங்கள் 30 வயசுக்கு முன்னாடி இருந்த நிறைய காரியங்கள் வேதத்தில் எழுதப்படலை. ஆனால் வேதம் எபிரேயரில் சொல்கிறது என்னென்னா நம்மை போலவே எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்ட நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படி அவர் வல்லவரானார். அப்படின்றப்ப நிறைய காரியங்கள் நமக்கு எழுதப்படாத காரியங்களும் இருக்குது. ஆனால் எல்லா சூழ்நிலைகள்லையும் கர்த்தர் எல்லா பாடுகள் நிமித்தம் அவர் வரும் பொழுது அவர் அந்த எபிரேயர் 5:7 நம்ம பார்க்குறோம், 5:7-8 பார்க்குற மாதிரி அதில் கர்த்தருடைய வாழ்க்கை இந்த பூமியில் இந்த மாம்சத்தில் இந்த பூமியில் வாழ்ந்த வாழ்க்கையை திரை விலக்கி ஆவியானவர் காமிக்கிறாங்க. என்னென்னா இந்த பூமியில் மாம்சத்தில் இருந்த நாட்கள் எல்லாம் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் விண்ணப்பம் பண்ணி அப்படின்னு சொல்லி 8வது வசனத்தில் எப்படி இருக்குன்னா அவர் தம் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார்ன்று. அப்போ அவர் பாடுபடும்படியாய் இந்த பூமியில் தேவன் அன்புள்ள தகப்பன் தன்னுடைய பிரியமான இயேசுவுக்கு இந்த பூமியில் அவர் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நினச்ச மாதிரி எதுவும் இல்லை. அவர் உறவினர் என் சொந்த அண்ணனே இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம நினச்சிருக்கலாம். அவர் நினச்சிருக்க கூடும், ஆனால் அப்படி நினைக்கல அவர். ஏன்னா தகப்பன் எப்படிப்பட்டவர், அவருடைய கரம் எப்படிப்பட்ட அன்புள்ள கரம், அவர் கரம் அவர் நம்மை நசுக்குவதற்கு சித்தம் கொண்ட ஒரு காரியம் நம்ம ஏசாயால நம்ம போன வாரம் கூட தியானித்தோம். அப்போ இப்படிப்பட்ட அன்புள்ள ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் கொடுக்குற சூழ்நிலைகள், நமக்கு கொடுத்துருக்கிற உறவினர்களாக இருக்கும், கணவனாக இருக்கும், மனைவியாக இருக்கும், பிள்ளையாக இருக்கும், இல்லை நம்ம ஆஃபீஸில் செல்லக்கூடிய ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக இருக்கும். எல்லாவற்றிலையும் தேவன் நமக்கு உண்மை உள்ளவராக இருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பிரியமான இயேசுவுக்கே அப்படிப்பட்ட பாடுள்ள வாழ்க்கையை அனுமதிக்கும் பொழுது நாமும் பிரியமானவரை அவருக்கு வாழணுன்ற ஒரு வாழ்க்கை
நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டது இங்கே போடும்போது நம்ம வந்து பிளேம்லெஸ்ஸாக அவருக்கு முன்பாக அன்பில் குற்றமற்றவர்களாக நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிற நம்முடைய தகப்பன் நம்மையும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளார தான் நம்மை அநேக சூழ்நிலைகள் ஒவ்வொருத்தவங்க லைஃப் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் நம் பாடுபடும்படியாகவும் அந்த சூழ்நிலை நிமித்தம் நிறைய காரியங்கள் என்னோடத்துல இருந்த தேவையில்லாத அழுக்குகள் களிம்புகள் எல்லாம் கலைந்து போகும்படியாகவும் என் வாழ்க்கை பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படியாகவும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக என் வாழ்க்கை மாறும்படியாகவும் நம் வாழ்க்கையை வந்து எப்பொழுதும் அப்படி தான் அவர் நடத்துகிற ஒரு பாதையில் இருக்கிறார். இந்த கண்ணோட்டம் நம்ம கண்ணில் எப்பயுமே இருக்கணும். இல்லாத பட்சத்தில் ஒருவேளை நம்ம ஒரு உலகத்தாரையிலையோ இல்லை உலகத்தாரை ஆண்டவருடைய பேரை வைத்துக்கொண்டே உலகத்தாரை போல வாழுகிற கிறிஸ்தவர் பக்கமே என் கண்ணை திருப்பிட்டேன் அப்படின்னா அவங்களாம் அப்படி தானே இருக்கிறாங்க, நான் ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தவறான ஒரு ஆங்கிளில் திரும்பி அப்படி போகும் பொழுது நிச்சயமாக சொல்ல முடியும் அந்த பாதையில் நமக்கு இருதயத்தில் எப்பொழுதும் முறுமுறுப்பும் குறை சொல்லுதலும் அதுக்கு நிஜமாக கண்டிப்பாக நம்மை விட்டு நீங்காத ஒரு காரியமாக தான் இருக்கும். ஆனால் தேவனை பற்றி அறிந்திருந்து தேவன் இயேசுவுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை உட்படுத்தினார். அநேக ஒரு துரோகங்கள் அநேக காரியங்களில் அவரை எதிர்ப்பு, அவரை கொலை செய்ய முடியாது அவ்வளோவா வாய் தேடுறாங்க. அவரை சொந்த சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ளலை. அநேக கஷ்டமான பாதைகளில் அவர் நடந்து வந்த இந்த தகப்பன் என்னுடைய தகப்பனாக இருக்கும் பொழுது எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாதைகளை அனுமதிக்கும் பொழுது இந்த உபத்திரவத்தில் நான் மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒன்றும் அவர் நீங்கள் கஷ்டப்படுங்கன்னு தனியாக உடலை, அவர் நமக்காக எல்லா விதத்துலையும் எக்ஸாம்பிளாக வாழ்ந்து காமிச்சிருக்கிறார். அதனால தான் இந்த பூமியில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுங்கிற ஃபேக்டை கரெக்டாக சொன்னார். சொல்லிட்டு ஆனாலும் நீங்கள் உபத்திரவத்தில் கஷ்டப்பட்டு மாண்டு போங்க அப்படின்னு சொல்லலை, நீங்கள் திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம பாடினது போல் இயேசுவையே சார்ந்து நான் வாழும் பொழுது அந்த இயேசு என் நுகத்தில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என் இடத்துல வாருங்கள்னு சொல்லி என்ன சொன்னார்னா என்னுடைய நுகத்தை எடுத்துக்கோங்கன்னு சொன்னார். அப்போ நுகம்ங்கிறது அந்த மாட்டுக்கு மேலே போடப்பட்டிருக்கிற அந்த நுகம் ஒரு பக்கத்தில் ஒரு ரெண்டு மாடு இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிறாருன்னா அவர் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த பாதையில் பயணப்பட முடியும். ஒருவேளை நான் அந்த நுகத்தை எடுத்து போட்டுட்டு நான் போனேன் அப்படின்னா என் முதுகில் எப்பொழுதும் பாரமும் முறுமுறுப்பும் குறை சொல்லுதலும் எல்லா காரியங்களையும் எனக்கு பரிசுத்தாவின் சந்தோஷத்தை நான் உணர முடியாதபடி அநேக கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளார கொண்டு போயிடும். அப்போ நான் தெளிவடைந்து ஒருவேளை நம்ம அப்படி நுகத்தை விட்டு வெளியே போயிருந்திருந்தோம்னா ஒருவேளை அப்படி நானே இந்த பாரத்தை சுமந்து நானே இதை சரி தீர்த்திடலாம் அப்படின்னு நினச்சேன்னா, இல்லை என்னுடைய சுய நீதியினால் என்னுடைய சுய முயற்சியினால் நான் இதெல்லாம் மேற்கொண்டுருவேன் அப்படின்னு நினச்சேன்னா அப்படி ஒரு இடத்துல இருந்தோம்னா இப்போ நம்ம மனம் திரும்பி எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவின் இடத்துல ஓடிடுவோம். அவர் பிரியமான அந்த இயேசுக்கிட்ட நம்ம போய் நாமும் அந்த பிரியமான ஒரு வாழ்க்கையில் உண்மையிலே தேவன் நிமித்தம் பிடிக்கப்பட்ட ஒருத்தவன், தேவனுடைய அன்பின் நிமித்தம் பிடிக்கப்பட்ட ஒருத்தவன், நான் இயேசுவுக்கு பிரியமாக வாழணும், என் தகப்பனுக்கு பிரியமாக வாழணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை அவனுக்குள்ளார எப்பொழுதும் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் அவரை சார்ந்து தான் வாழ முடியும். நம்ம இந்த பேதுரு யாக்கோபு யோவானை வந்து மறுரூப மலைக்கு ஆண்டவர் கூட்டி சென்ற அந்த காரியத்தை நாம் லூக்கா 9 மத்தேயு மார்க்லையும் படிக்க முடியும். அதில் லூக்கா 9 இருக்கும். அவர் வந்து இந்த டிரான்ஸ்ஃபிகரேஷனுக்கு கூட்டு போகிறப்ப அங்கே மோசேயும் எலியாவும் அவர் இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது அங்கே பேதுரு சொல்லுவார், நான் உங்கள் 3 பேருக்கும் ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ ஒரு மேகம் வரும். மேகம் வந்து அவங்களுக்கு அந்த மேகத்திலிருந்து தேவனுடைய குரல் வரும். தேவனுடைய குரல் என்னவென்றால், இவன் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி தேவன் தன்னுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை குறித்து சீஷர்கள் இடத்துல சொல்கிறார். அப்போ நானும் என் வாழ்க்கையில் நான் மறுரூபம் அடைகிற ஒரு வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமாக நடந்து போயிட்டு இருக்கிற இந்த பாதையில் நான் இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு சொல்வது என்னன்னா, என்னுடைய பிரியமான இந்த இயேசு, இந்த பிரியமானவனுக்கு நீ செவி கொடு அப்படின்னு சொல்கிற ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்கள் சுவிசேஷத்திலே நம்ம அந்த மலை பிரசங்கம் முதற்கொண்டு எத்தனை காரியங்கள் நம்ம பார்க்கும் பொழுது எல்லா காரியங்களுமே நிறைய காரியங்கள் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மாறாக இருக்கும். ஆனால் அதுதான் ஜீவனுள்ள வாழ்க்கையாகவே இருக்கும் ஆக்சுவலாக. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து உனக்கு என்ன வார்த்தையை சொல்லுகிறாரோ அதன்படி இந்த ஒரு காரியம் உனக்கு இடரலாக இருந்தா, இந்த ஒரு கை உனக்கு இடரலாக இருந்தா இதை நீ தரித்து போடு. நீ 2 கையோடு சேர்ந்து நீ நரகத்துக்கு போகிறதை காட்டிலும் நீ ஒரு கையோட பரலோகத்துக்கு வர்றது வாசி அப்படின்னு ஒரு ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை நமக்குள்ளே பேசும் பொழுது இவனுக்கு செவி கொடு. இந்த காரியம் உன்னையும் ஆண்டவரையும் பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஒரு காரியம் நீ கர்த்தரிடத்தில் நெருங்க கூடாதபடியாக இருக்கிறது. இது உனக்கு நீயே ஏற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பாரமாக இருக்கிறது. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இயேசு கிறிஸ்துவோட நுகத்தில் இன்னொரு பங்கில் வந்து நின்று இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதன்படி செய், அதன்படி இந்த பாதையில் நட. இந்த இயேசுக்கு அந்த ஒரு வார்த்தையிலேயே அந்த ஒரு காரியம் ஆண்டவர் சொல்லும் பொழுதே அதிலேயே வந்து பல 2 சீக்ரெட்டை ஆக்சுவலாக அந்த மறுரூப மலைக்குரிய காரியத்தில் நிறைய வெளிச்சங்களும் சத்தியங்களும் இருக்குது. ஆனால் இந்த ஒரு பங்கை மட்டும் இப்போ எடுத்து தியானித்தோம் அப்படின்னா, இவர் என் நேசகுமாரன் சொல்கிறாரு, நானும் அவருக்கு நேசகுமாரன் நடக்கும்படியாக அந்த பூமியில் வாழ்கிறதுக்கு ஒரு வழியும் சொல்கிறாரு.
நீ அவருக்கு செவி கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தையை நான் எப்பொழுதும் மட்டுப்படுத்தாதபடி, எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் படிக்கிறதெல்லாம் வந்து குப்பையில் வச்சு ஓரமாக வச்சுட்டு வாழாதபடி, அந்த இதெல்லாம் வேண்டாம், நான் ஆண்டவரெலாம் ரசிக்கப்பட்டேன், என் பாவங்கள் கழுவப்பட்டுருச்சு, அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையவே நான் வஞ்சித்து கொண்டு நான் என்னுடைய சுயசித்தம் செய்கிறோன்னா அந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா கடைசி நாளில் நான் ஆச்சரியத்துக்குள்ளாக தான் போவேன். கடைசி நாளில் நான் வெட்கப்பட்டு தான் போவேன். அப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றத்திற்குள்ளார நம்ம யாரும் போயிடாதபடி, ஒரு வஞ்சனைக்குள்ளார யாரும் போயிடாதபடி. ஏன்னா பிசாசு யார் யாருக்கிட்ட எந்த லாங்குவேஜ் பேசணும்னு அவனுக்கு தெரியும். எல்லாம் உலகத்தில் உலக பிரகாரமாக இருக்கவனுக்கு உலக பிரகாரமான லாங்குவேஜ் தான் பேசுவான். ஆனால் நம் கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது வேத வசனத்தில் வச்சு தான் பேசுவான். கிறிஸ்தவத்திற்குரிய லாங்குவேஜை வச்சே தான் நம்மளை பேசி அதெல்லாம் சரியாக தான் இருக்கிறோன்னு சொல்லி ஏமாற்றி நம்மளை வஞ்சிக்கப்படும்படியாக ஒரு பாதைக்குள்ளார தள்ளி விட்டுருவான். அப்படி போயிடாதபடி நல்ல ஒரு பகுத்தறிவின் ஆவியுடையவர்களாய் ஆவியானவர் நமக்குள்ளார இருக்கும் பொழுது அவர் வல்லமையின் ஆவி, அன்பின் ஆவி, அதே போல தெளிந்த புத்தியின் ஆவின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தெளிந்த புத்தி உடையவர்களாய் கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கைக்காகவும், இப்படிப்பட்ட இயேசுவுக்கு பிரியமான இயேசுவுக்கு கர்த்தர் அருளின அந்த வாழ்க்கையை கர்த்தர் 33 வருஷத்தில் பெர்ஃபெக்டாக எல்லாம் முடிச்சிட்டார். அந்த 33 வருஷத்தில் நம்மை போல எல்லா விதத்திலையும் சோதிக்கப்படும்படியாய் தகப்பன் அவருக்கு சூழ்நிலைகளை உண்மையுள்ளவராக இருந்து அருளினார். அப்படி கொடுத்தனால தான் இயேசு கிறிஸ்து எல்லா சூழ்நிலையிலையும் எந்த சூழ்நிலையும் அவர் நிலை ஓடி போக முடியும். ஒவ்வொரு சூழ்நிலையையும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவருக்கு அதுக்கு நான் எந்த வழியில் போகணும் முதற்கொண்டு எல்லா வெளிச்சத்தையும் நம்ம கொடுப்பார். ஏதோ அதில் எல்லாம், ஏன்னா எல்லாமே என்னுடைய மாம்சத்தில் இருக்கிற பலவீனத்தில் தான் இருக்குன்றதை நம்ம உணர முடியும். அப்படி அழகான ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம் கர்த்தர் நமக்கு எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டு போயிருக்கிறார். இப்படிப்பட்ட பிரியமானவரின் வாழ்க்கையை நாம் பற்றி கொண்டு நாம் பிரியமானவராய் வாழணும்னு ஒரு வாஞ்சை வச்சிருக்கிறோமே. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஹி சோசஸ் அப்படின்ற, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்ற ஒரு பாக்கியம், இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் எனக்கு இருக்க கண்டிப்பாக என் தகப்பன் எனக்கு ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்னா இது ஏதோ தவறாக நடந்துருச்சு, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருக்கும் பொழுது இது ஏதோ தெரியாமல் நடந்துருச்சுன்னெலாம் கிடையாது. அவர் அனுமதிக்காமல் ஒரு சூழ்நிலை கூட என் வாழ்க்கையில் நடக்காது. அவர் அனுமதிக்காமல் என் மனைவி, எனக்கு ஒரு மனைவி கர்த்தர் கொடுக்குறாருன்னா அவர் அனுமதிக்காத மனைவி கிடையாது. எனக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னா அவர் அனுமதிக்காத மனைவி என் பிள்ளை கிடையாது. எல்லா சூழ்நிலையிலும் என்னுடைய ரட்சிப்புக்காகவும் அவருடைய திட்டத்தின் ஒரு நிறைவுக்காகவும் அவர் பெர்ஃபெக்டாக எல்லாத்தையுமே செய்யக்கூடிய என் தகப்பன் என்னோடு இருக்க அவர் எல்லாமே நன்மைக்காக தான் எனக்காக செய்வார். அப்படின்ற பொழுது தான் அந்த அவர் மேலே அன்பு குறையாதபட்சவரெலாம் நம்ம இல்லாதவரெலாம் இருக்கும் பொழுதுன்னு சொல்லி தான் ரோமர் 8:28 படிக்கிறோம். அவருடைய அன்பில் நான் வந்து குறையில்லாதவனாக இருக்கணும், அது என் பங்கு. அவர் எனக்கு சகல காரியங்களையும் நன்மைக்கு ஏதுவாக தான் என் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நடத்துகிறார். இப்படிப்பட்ட அன்புள்ள ஆண்டவரை நாம் பெற்றிருக்க நாம் அவருக்கு பிரியமுள்ளவர்களாக இந்த பூமியில் வாழும்படி நாம் பிரயாணப்படும் பொழுது இயேசு எனக்கு என்ன சொல்லுகிறாரோ, இவர் என் நேசகுமாரன், அவர் சொல்வதற்கு நீங்கள் செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி தகப்பன் சொல்லுவது போல் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த சூழ்நிலையில் நம்ம நிதானித்து என் ஆத்துமாவை அமர செஞ்சு நான் அமர்ந்திருந்து நான் கேட்டேன்னா இயேசுவின் குரலை நாம் கேட்க முடியும். இந்த சூழ்நிலையில் இந்த ஒரு காரியம், இந்த ஒரு கை உனக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறியே, இந்த ஒரு கை உனக்கு வந்து ஒரு இடரில் உண்டு பண்ணுது, இந்த கையை நீ தரித்து போடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, இந்த அன்பின் இயேசு, கிருபையும் சத்தியமும் கொண்டு வந்த நம்முடைய இயேசு, அப்படிப்பட்ட கிருபை நாதர் நம்மளோடு பேசும் பொழுது அதற்கு நாம் செவி கொடுத்து போகும் பொழுது உண்மையிலே சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கையும் கடைசி நாளில் நான் ஆண்டவரை தேவனை தகப்பனை சந்திக்கும் பொழுது அதே சாட்சியும் என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். நீ என் நேசகுமாரன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாருன்னா எவ்வளவு சந்தோஷமான ஒரு பாக்கியமும், ஒரு எவ்வளோ ரெக்ரெட் இல்லாத, எவ்வளோ ஒரு வருத்தம் இல்லாத, நல்ல நாட்களை வேஸ்ட் ஆகாமல் போயிட்டோமே, நல்ல ஒரு வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்ததுனால இப்படிப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட்டை என் தகப்பு இடத்துல நான் பெற்றுக்கொள்ள முடிஞ்சிச்சுன்னு சொல்லி உண்மையிலே நம்ம சந்தோஷப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட ஜீவியம் வாழும்படியாகவும் கர்த்தருக்கு பிரியமாய் நாம் வாழும் இந்த வாழ்க்கையிலேருந்து டைரக்ஷன் மாறிடாதபடி, என்னுடைய சுய சித்தங்களையோ சுய வழிகளையோ பார்த்துடாதபடி தேவனை சார்ந்து இயேசுவை கேட்டு இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆமென். தேவன் இந்த நாளிலையும் பேசின அவருடைய வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே என்னை மீட்டு சம்பாதித்த அந்த விலையேற பெற்ற ரட்சிப்புக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படிப்பட்ட அவர் தன்னையே தந்து என்னை மீட்டு ரட்சித்த இந்த வாழ்க்கையிலே முழுவதுமாக அவர் ஒருவரையே பிரியப்படுத்தி வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். எந்த சூழ்நிலையிலையும் ஒரு நன்மையோ அல்லது ஒரு துன்பமான சூழ்நிலையோ, ஒரு லாபம் என்று வந்தாலோ அல்லது ஒரு நஷ்டம் என்று வந்தாலோ, எந்த சூழ்நிலையிலையும் அதிலே நான் தேவனுக்கு பிரியமானது மட்டுமே செய்ய வேண்டும் என்று ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். ஒரு லாபத்தை அல்லது ஏதோ ஒரு காரியம் என்று வரும்போது அந்த சீஷர்களை பார்த்து இயேசு கேட்டது போல, இவை எல்லாவற்றை காட்டிலும் நீ இன்னும் என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டது போல, அந்த பேதுரு உடனே எல்லாவற்றையும் விட்டு வந்தது போல,
நான் என்னுடைய வாழ்க்கையிலையும் எப்போதும் எந்த காரியத்துக்கு மேலாக இயேசு கிறிஸ்துவையே அவரையே என் ஒப்பற்ற செல்வமாக வைத்து வாழ விரும்புகிறேன். அதுபோன்று ஒரு நெகட்டிவாக ஒரு துன்பமான காரியம் என்று வந்தாலும் அதிலேயும் அவர் என்ன செய்ய விரும்புகிறார், அவருடைய காரியம் என்ன என்பதையே அதிலே நான் ஏதாவது என்னுடைய குறையிருந்து நான் மனம் திரும்ப வேண்டுமோ என்றெல்லாம் என்னை சீர்தூக்கி பார்த்து எல்லாவற்றிலையும் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை அந்த இயேசு கிறிஸ்து சொன்னது போல என்னுடைய நேசகுமாரனுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்வது போல அந்த சூழ்நிலையிலே நான் வழிவிலகி செல்லும்போது இதிலே நீ இதை செய்ய வேண்டும் என்று தேவன் ஒன்றை காட்டும்போது அதை அப்படியே கீழ்ப்படிந்து அவருடைய பரிபூர்ணமான சித்தம் ஒன்றையே எப்போதும் செய்து வாழ விரும்புகிறேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் எப்போதும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் தேவன் ஒருவரையே நேசித்து அவர் ஒருவரையே பிரியப்படுத்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை ஒருபோதும் இழந்து விடாமல் அதிலே நிலை நின்று வாழ தேவன் உதவி செய்வார் நான் நம்பிக்கை எடுக்கிறேன். ஆமாம். தேவன் சபையில் பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எபேசியரில் 1வது அதிகாரத்தில் 3ஆம் வசனம், அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. தேவன் அவர் சொந்த தகப்பனாக இருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு குறிச்சும் அவர் என்ன செஞ்சுருக்காரு, ஒரு நோக்கம் வச்சுருக்காரு, ஒரு திட்டம் வச்சுருக்காரு. ஆண்டவர் இந்த பூமியில் சொந்த மகனை அனுப்பி அவர் மூலமாகவே கிறிஸ்து இயேசுக்குள்ள எல்லா விதமான அந்த ஆசீர்வாதங்களையும் என்ன செஞ்சுருக்காரு, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நான் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நான் என்ன செஞ்சிடக்கூடாது, நான் தவறாக அதை நான் பயன்படுத்திடக்கூடாது. பிரதர் பேசின அந்த வார்த்தையின்படியாக ஒரு 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 காலை மேலே 2 கட்டை அந்த இது 2 காலை இருக்குது. அது மேலே அந்த நுகத்தடி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் ஒன்று அது தேறின ஒரு காலை, ஒரு பக்கம் அது கொஞ்சமாக தேறின காலை. அப்போ அந்த கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நான் தாழ்மையாக இருக்கிறேன், என்கிட்ட என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் எல்லா விதத்தில் நான் தேர்ச்சி அடைஞ்சு நான் தாழ்மையில் என்ன செஞ்சுருக்கேன், நான் வளர்ந்துருக்கேன். நீ ஆத்திரப்பட்டு, நீ கோவப்பட்டு, நீ எரிச்சல் பட்டு, நீ பொறாமைப்பட்டு ஏன் உன்னுடைய ஆத்மாவை ஏன் நீ கெடுத்துக்கிற, என்கிட்ட வா, என்னிடத்துல கற்றுக்கொள். அப்போ நான் இயேசுவை நான் பின்பற்றி போகும்போது இயேசுகிட்ட நான் என்ன சொல்கிறேன், நான் கற்றுக்கொள்கிறேன். அவர் அந்த அந்த 2 மாட்டுக்கு மேலே நுகத்தடி வச்சுருப்பாங்க. ஒரு பக்கம் அதுகிட்ட இருந்து நான் இயேசுகிட்ட என்ன செய்கிறேன், நான் கற்றுக்கொள்கிறேன். அப்போ சபைக்கு வரும்போது சபையில் நான் தேவோட வார்த்தையை கேட்கும்போது ஆண்டவர் அந்த வசனத்திலேருந்து என்ன செய்கிறார், எடுத்து எனக்கு என்ன செய்கிறார், தன்னோட சுபாவத்தை என்ன செய்கிறார், கொடுக்குறாரு. ஆண்டவரே, நான் போகிற இடத்துல இயேசு சோதிக்கப்பட்டார், ஆனால் பாவம் செய்யலை. இயேசு அடிக்கப்பட்டார், ஆனால் அவர் கோவப்படலை. நான் என்ன செஞ்சேன், அந்த இடத்துல கோவப்படும் போது, எரிச்சல் படும்போது நான் மண்புழுவை போல் இருக்கிறேன்னா அல்லது நல்ல பாம்பை போல் இருக்கிறேன்னா, நம்ம சீர்றமே. அப்போ எங்கே போச்சு நம்ம விசுவாசம்? ஆண்டவரே என்ன செய்யுங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சு விடுங்க, எல்லா பாவத்துக்கும் நான் தான் ஆண்டவரே காரணம் அப்படின்ட்டு தேவன்கிட்ட போகணும். ஆண்டவர் எல்லா விதமான காரியத்துக்கு நான் தான் ஆண்டவரே பொறுப்பு, அவங்களாம் பொறுப்பு கிடையாது. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே. அப்படியே தேவன் கேட்கும்போது ஆண்டவனை செய்வார், எனக்கு மனத்தாழ்மையை கொடுப்பார். எல்லாத்துக்குமே அவர் ஆசீர்வதிச்சிருக்காரு. அப்போ சபையை அப்படி தான் சொல்கிறாரு. சபை ஆவிக்குரிய உன்னதத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுக்குள்ள என்ன செஞ்சுட்டாரு, அது நமக்கு கொடுத்துட்டாரு. அப்போ அந்த ஆசீர்வாதம் எங்கே, சொந்த குமாரன் என்று பாராமல் அவரோடு கூட எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்துட்டாரு. அப்போ அது எங்கே, ஆண்டவரே என்னை வச்சிருக்கேன், நான் உபயோகப்படுத்தலை, ஏன் மற்றவங்க மேலே என்ன கசப்பு போகிறது, என்ன காட்டிலும் அவர் நல்லா இருக்கார், எதுக்கு போராமப்படணும், எதுக்கு எரிச்சல் படணும், ஏன் சுயத்துக்கு மறிக்காமல் இருக்கணும், சாகணும், செத்து மடியணும். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த சகல நாட்களை அவர் என்ன செஞ்சார், மனத்தாழ்மையாக இருந்தார். சிலுவையின் மரணம் வரைந்து என்ன செஞ்சார், தாழ்மையாக இருந்தார். ஆண்டவரே, இந்த சூழ்நிலை போகும்போது நான் என்ன செய்யக்கூடாது ஆண்டவரே, கோவப்படக்கூடாது ஆண்டவரே, கோவப்படவே கூடாது. பிடிச்சி சுயத்தை என்ன செய்யணும், நான் அடிக்கணும். நான் என்ற அந்த ஆங்காரத்துக்கு என்ன செய்யணும், நான் சாகணும், அது கொல்லப்படணும், அது சுட்டு அழிக்கப்படணும், அது கிட்ட கொடுக்கவே கூடாது. ஆண்டவரே, இப்படி போராடி 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 எனக்குள்ள சுயத்துக்கு நான் போராடி வரும்போது ஒரு நாள் நிச்சயம் நானும் என்ன செய்ய முடியும், கிறிஸ்துவோடு கூட நானும் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் இல்லை, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு நான் போக முடியும். ஏன் என் கண்ணில் இருக்குது, ஏன் இச்சை, என்ன காரணம் ஆண்டவரே, காரணம் என்ன, போராடணும், நான் போராடணும். நிச்சயம் எனக்கு என் கண்ணிலிருந்து ஆண்டவர் செய்வார், விடுதலையை கொடுப்பார்.
எப்பேற்பட்ட தீமையாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கழுவப்பட ஆண்டவர் வந்து பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணனாக இருக்கார். அப்போ நான் ஏன் ஆண்டவரை பாவம் செய்கிற, எனக்குள்ளே இருக்க அந்த ஆசைகளுக்கு இச்சைகளுக்கு நான் என்ன செய்யணும்? செத்து மடியணும், இடம் கொடுக்கவே கூடாது, சுட்டு அழிக்கணும். இயேசு நாமத்தினால் பெருகுவதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. இப்போ ஆண்டவரே, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் என்ன செஞ்சுருக்கீங்களா? ஆசீர்வதிச்சிருக்கீங்க ஆண்டவரே. ஏன் ஆண்டவரே அது என்ன செய்யுது? மறுபடியும் எதுக்கு தூக்கி வெளியே பார்க்குது? நல்ல பாவம் போல் என்ன செய்யுது? அப்பப்போ எட்டி பார்க்குது. அந்த சுயத்தை என்ன செய்யணும்? அடிக்கணும். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்ன செய்யாது? இன்றி போகாது. சொன்னார். அப்போ ஒரு சில காரியங்கள் வந்து என்னால் ஏன் ஜெயிக்க முடியல? பிரதர் வந்து பாச்சலூருக்கு ஒரு சில நாட்கள்லாம் கூட்டு போகிறாரு. அங்கே சுயத்துக்கு மறித்து நம்ம ஆண்டவரோடு கூட நம்ம முன்னால் என்ன செய்கிறோம்? நம்ம நெருங்கி போய் தேவனோட வசனத்தை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம், நிஜமான அனுபவத்துக்கு நம்ம போகிறோம். அப்போ அந்த வாழ்க்கையை தனிப்பட்ட முறையில் என்ன செய்யணும்? ஆண்டவரை, இந்த பாவத்தினால் ஜெயிக்க முடியல, இந்த காரியத்தை மேற்கொள்ள முடியல, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினால் உபவாசத்தினால் என்று போகாது. ஆண்டவர், இந்த சுயத்துக்கு நான் மறிக்கணும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, கிருபையை கொடுங்க. இயேசு என்ன செஞ்சுருக்காரு? ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காரு. கிறிஸ்துவின் மூலமாக அந்த ஆசீர்வாதம் எனக்கு வந்துருச்சு. ஆனால் என்கிட்ட வெற்றி இல்லையே ஆண்டவரே, ஏன்னா தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கேன் ஆண்டவரே, தயவாக எனக்கு உதவி செய்யுங்க. அப்போ நான் இயேசுவை பார்த்து அவரை கவனித்து நான் வாழும்போது, அவரிடத்துல நான் கேட்டு வாழும்போது நிச்சயம் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். நான் சொல்கிற வசனம் வந்து சபையில் பேசின வசனம் தான். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் பிரதர் வந்து இந்த வசனத்தை சபையில் பேசியிருக்காரு. சகரியா புஸ்தகம் 8வது அதிகாரம் 8வது அதிகாரத்தில் வந்து 13வது வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுள் சாபமாக இருந்தது போல ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதீர்கள், உங்கள் கைகளை திடப்படுத்துங்கள். அப்போ நான் வந்து புறஜாதிகளுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன்? நான் சாபமாக இருந்திருக்கிறேன். ஆனால் இப்போ என்ன செய்கிறார் ஆண்டவனை? கிறிஸ்துவின் மூலமாக என்ன செய்கிறாரு? அவர் நாடி வந்திருக்கு ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் என்ன செய்கிறாரு? அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமீன். தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் பேசின வார்த்தைகளுக்காகவும் நான் இதயத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். இதோ என் நேசகுமாரன், இவருக்கு நான் இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். அப்படி நம்மளை விசுவாசத்தை தொடக்குனவர் எபிரேயர் 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டதில், விசுவாசத்தை தொடக்குனவரும் முடிக்கிறவருமாய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் தேவன், அவர் நம்மளைப் போலவே இந்த பூமியில் மாம்சத்தில் வந்து நம்மளைப் போலவே எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டு பிதாவினுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி இந்த பூமியில் வாழ்ந்து அப்படி மற்றவங்களுக்கு அந்த ஒரு ரட்சிப்பாக இருந்தார். நானும் அப்படி தேவன் இயேசு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறது மட்டுமல்ல, ஏதோ நான் நின்று புல்பெட்டில் நின்று நான் பேசிட்டு போகிறது மட்டும் தேவன் அதை விரும்புவதில்லை. அந்த மெய்யான அந்த தேவனுடைய குமாரனாய கிறிஸ்துவுடைய அந்த வார்த்தையை நான் விசுவாசித்து கேட்டு இந்த பூமியில் நான் அந்த சத்தியத்தின்படி வாழ நான் விரும்புகிறேன். தேவன் எனக்கு உதவி செய்வார்னு நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து தேவன் என்னை நடத்தி வந்த பாதைகளுக்காகவும் மிகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய கிருபை மாறாதது. அவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கிருபையை தந்து இந்த பூமியில் நான் போகும்போது அவர் கிருபையும் அவருடைய வார்த்தையும் தந்து நான் மாம்சத்தின்படி வாழாதபடி தேவனுடைய ஆவியின்படி அது நடக்கும்படி எனக்கு உதவி செய்து வருவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை அதை கவனமாய் கேட்டு அதை தெய்வ பயத்தோடு அதை கைக்கொண்டு வாழ தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து தேவன் என்னை விசுவாசத்தை தொடக்குனவர் அவரே, என்னை முடிவுபடிந்தும் அவரே என்னை காத்து ரட்சிப்பார் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். சகோதரர்கள் மூலம் பேசின வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எபேசியர் ஒன்று சொல்கிறது போல் அக்செப்டட் இன் த பிலவட், அவருக்குள்ளே நம்ம எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் நம்முடைய அழைப்பின் மேன்மையும் அவரோட அன்பின் மேன்மையும்
அந்த தியாகத்தின் மேன்மையும் அந்த அதிகாரம் எடுத்து சொல்லி அதுக்குள்ளே அந்த அந்த அழைப்பில் இருக்கிற அன்பின் அகல ஆழ உயரம் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரம் எழுதிட்டே போவாங்க. இதை பாச்சலூரில் கூட பிரதர் ஒரு செஷன் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆனால் நான் ஒரு டேவிட் டோசர் எழுதின ஒரு ஆர்டிக்கலில் படிக்கிறப்ப இத்தகைய ஒரு மேன்மையான ரட்சிப்பை நிறைய பேர் நீங்கள் நரகத்திலேருந்து தப்பிப்பதற்கு போதுமானது அப்படின்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வச்சு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி எழுதுவார். ஆனாலும் அத்தகைய கிறிஸ்துவே உங்களுக்கு அவரே ஈந்து அளித்த அந்த ரட்சிப்பையும் அதோட அந்த மேன்மையையும் இவ்வளோ குறுகிய வட்டத்துக்குள்ளே சுருக்கக்கூடாது. ஆனால் அதுக்கு அடுத்ததாக கிறிஸ்துவை போல் நம்ம மாறணும், கிரைஸ்ட் லைக்னஸில் நம்ம வளரணும், அதுதான் அந்த ரட்சிப்பின் ஒரு குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுவார். அது வசனமும் படிக்கிறப்ப அது நமக்கு அது ஒத்து போகிறதா இருக்கும். இப்போ கலாத்தியரில் பால் அவங்களுக்கு எழுதுகிறப்ப 2வது அதிகாரத்தில் கடைசியில் எழுதுகிறப்ப சொல்லுவார், கிறிஸ்து எனக்காக மரித்தார், அது ஓகே, நான் அவருக்காக என்ன செஞ்சேன்னா நான் கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து என்னை எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். என்னில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவருக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறப்ப அவர் தன்னோட தனிப்பட்ட அனுபவமாக அவரும் சிலுவையில் சேர்ந்து நான் கிறிஸ்துவனுடனே ஐ ஆம் குரூசிஃபைட் வித் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாரு. என் சொந்த அனுபவத்துலேயும் நான் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறது உண்டு. ஆனாலும் சூழ்நிலைகளும் விசுவாச போராட்டங்களும் வரப்போது தான் தெரியும். நான் நிறைய இடத்துல இன்னும் கிறிஸ்துவுடனே சிலுவையில் மரிக்காத இடங்கள் இருக்குது. அந்த இடங்களில் நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இன்னும் நான் இந்த இடத்துல முழுசாக ஒரு கிறிஸ்துவை போன்ற ஒரு மரணத்தையும் ஒரு உயிர்த்தெழுதையும் நான் பெறவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து அந்த இடத்த மாற்றி கிறிஸ்துவை போட ஒரு மகிமையான அந்த ஒப்பு கொடுத்தலையும் அதில் அந்த மரணத்தையும் பெற்று அதற்கப்புறம் அவரோடு பிழைத்திருக்கிற அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவரை என்னை வழி நடத்தணும். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் அத்தகைய ஒரு வாழ்க்கைக்கு உதவி செய்யணும். நன்றி சொல்கிறேன். பிரைஸ் லார்ட். இந்த எபேசியரில் வாசித்த வசனம் 4வது வசனம், எபேசியர் 1:4, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. அந்த அன்பாக இருக்கிறத பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு படிக்கு மேலேயே கூட்டு போகிறாரு. நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்கள்ன்ற ஒரு வார்த்தை அது தேவன் மட்டுமே பரிசுத்தமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள். அவருடைய அன்பில் எந்த குறையும் நான் எந்த இடத்துலையும் கண்டுபிடிச்சதே இல்லை. என்னோட சொந்த வாழ்க்கையில் அவர் நடத்திட்டு வந்த பாதைகள் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பாதையிலையும் பிரதர்ஸ் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணது மாதிரி அவருடைய கரம் அந்த உபத்திரவத்துக்குள்ளே கூட்டு போகும்போதெல்லாம் அவருடைய அன்பை நான் அவ்வளோ ருசிச்சிருக்கேன். காரணம் என்னென்னா அந்த உபத்திரவம் எனக்குள்ளே இருக்க நிறைய மாம்ச அசூசிகளை நீக்கி போட்டுச்சு. வெளிப்பிரகாரமாக என்ன இருந்துச்சுன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு உலகம் என்னை வேறு ஒரு டைரக்ஷனில் இழுக்கும்போது இல்லை இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி போயிடு, இந்த இடத்துல கோவப்பட்டு, இந்த இடத்துல வேறு மாதிரி பண்ணிடு அப்படின்றதெல்லாம் சொல்லும்போது அந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு அது உலகம் டிமாண்ட் பண்ணுறதை நான் கொடுக்காமல் இருந்ததுக்கு காரணம் தேவனுடைய அந்த அவர் நடத்திட்டு போன அந்த உபத்திரவங்கள் தான். அந்த குற்றமே இல்லாமல் ஒரு அன்பு, பரிசுத்தமுள்ள ஒரு அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலனான பவுல் அகிரிப்பா ராஜா முன்னாடி போய் ஒரு இடத்துல நிறுத்துவாங்க. அதாவது மொத்த இஸ்ரவேல் ஜனமே அவருக்கு அகென்ஸ்டாக திரும்பி இருக்குது. அவர் கைதியாக நிற்கிறாரு. அப்படி ஒரு சூழ்நிலையில் நான் போய் நின்னேன்னா நான் எப்படி இருப்பேன் அப்படின்றத நான் யோசித்தேன்னா, ஒருவேளை ஒரு பேசிக் கிறிஸ்தவனாக இருந்தால் கூட ஆண்டவரே என்னை இந்த இதுலேருந்து காப்பாற்றிருங்கன்ற லெவலில் தான் இருப்போம். ஆனால் அங்கே பவுலோட மனநிலைமையே வேறு. பவுல் எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறமேட்டு அகிரிப்பா ராஜா அவரை பார்த்து சொல்கிறாரு, நீ பேசுறதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் குறைய கிறிஸ்தவனாக மாறிடுவேன் போல், இன்னும் கொஞ்சம் விட்டால் நான் கிறிஸ்தவனாகவே மாறிடுவேன் போல் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அப்போ அதுக்கு பவுல் சொல்கிறாரு, நீங்கள் மட்டும் இல்லை, என் கட்டை தவிர இங்கே நிற்கிற எல்லாருமே கிறிஸ்தவனாக மாறணும்னு நான் விரும்புகிறேன். அங்கே பவுலோட அந்த இருதயம் தான், அந்த அன்பு தான் பரிசுத்தம் உள்ள ஒரு அன்பு. அதில் குறையே இல்லை. ஏன்னா அந்த கூட்டத்தில் நிற்கிறதெல்லாம் யாருன்னா அகிரிப்பா ராஜா மட்டும் கிடையாது. பவுலை நாங்கள் கொலை செய்கிற வரைக்கும் சாப்பிடவே மாட்டோன்னு பந்தயம் கட்டின ஆட்கள்லாம் அங்கே அந்த கூட்டத்தில் நின்னாங்க. அவங்க யாராக இருந்தாலும், என்னையவே கொலை பண்ணுறவனாக இருந்தாலும் அவனை மன்னிக்கிறது மட்டும் இல்லை, அவன் கிறிஸ்தவனாக மாறணும்னு நான் விரும்புகிறேன். அவன் என்ன மாதிரியே ரட்சிக்கப்படணும்னு நான் விரும்புகிறேன். அந்த ஒரு எண்ணம் தான் எனக்கு என்னோடய சூழ்நிலையில் எல்லாத்துலேயும் அது யார் மூலமாக வருதுன்றதில்ல. மாம்சத்தோடு ரத்தத்தோடு எனக்கு போராட்டமே இல்லைன்னு சொல்லினதுக்கப்புறமேட்டு மறுபடியும் நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராட விரும்பவே இல்லை. எனக்கு இந்த ஜெயத்துக்கெலாம் ஆவிக்குரிய போராட்டன்றது தான் சொல்லியிருந்தார். ஆவிக்குரியத்தில் எனக்கு எல்லாமே போராட்டம், என் இருதயத்துக்குள்ளே நிறைய போராட்டங்கள் இருக்குது. அதுக்கு முதல் வசனம் ஒரு நமக்கு ஒரு விஷயமாகவே இருக்குது, ஒரு ப்ராமிஸாகவே இருக்குது.
அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு தேவையானது எல்லாத்தையும் அவர் கொடுத்து முடிச்சிட்டார். ஆவிக்குரியதில் தான் எனக்கு போராட்டம் இருக்குன்னு ஒரு வசனம் சொல்லுது. இந்த வசனம், உனக்கு அங்கே போராடுறதுக்கு உனக்கு என்னெல்லாம் பலன் வேணுமோ, என்னெல்லாம் ஆசீர்வாதம் வேணுமோ எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். இப்போ நீ என்கிட்ட வந்து இந்த விசுவாசத்தை மட்டும் நீ வச்சுட்டேன்னா அந்த பரிசுத்த அன்பில் உன்னால் வந்துட முடியும். அப்படி இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லும்போது, நான் அந்த இந்த பரிசுத்தமுள்ள ஒரு அன்புக்காக, இந்த குறையே இல்லாத ஒரு அன்பை தான் நான் எல்லார் மேலேயும் காட்ட விரும்புகிறேன். அது என் மனைவியாக இருந்தாலும் என் பிள்ளைகளாக இருந்தாலும், பவுலை போல என்னை கொன்னே தீரணும்னு யாராக இருந்தாலும் சபதம் போட்டாலுமே கூட, அப்படிப்பட்ட வேறு இடத்துக்குலாம் நான் இது வரைக்கும் நான் போனதே இல்லை. ஒருவேளை அந்த சூழ்நிலைக்குள்ளே கர்த்தர் என்னை கூட்டு போகிறாருன்னா கூட அங்கேயும் இந்த பரிசுத்த அன்பை தான் நான் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அந்த மனிதரும் ஒரு கிறிஸ்தவனாக மாறணும், கிறிஸ்தவோட அன்பை ருசிக்கணும், என்னை போலவே அவங்களும் மாறணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் நான் நிற்கணும்னு நான் விரும்புகிறேன். கர்த்தர் இந்த பாதையில் நடத்திட்டு போகிறாரு. இதில் முழுமையாக கிறிஸ்துவுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது இந்த வார்த்தை சொல்கிறது மாதிரி பரிசுத்தமுள்ள ஒரு அன்போட குறையே இல்லாத ஒரு மனுஷனாக நான் இருக்கணும்னு விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நம்பிக்கை இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கேட்ட வார்த்தைகளுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் என்று சொல்கிற ஒரு வாழ்க்கையானது அந்த எபேசியர் நாம் வாசித்த அந்த 1ஆம் அதிகாரத்தில் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, ஸோ அவர் நம்மையும் அந்த கிறிஸ்துவையும் கொண்டு வந்து வைக்கிற ஒரே நிலையை வைத்து பாருங்களேன். அவர் ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக ஹிவாஸ் கிரைஸ்ட் அவர் வந்து அவர் இம்மானுவேல், அவர் சர்வ வல்லவர், இரட்சகர், எல்லாவற்றுக்கும் இல்லாமல் இருக்கிற அந்த உலக தோற்றத்திற்கு முன்பே இருந்த அந்த கிறிஸ்துவுக்குள் பின்பு இந்த பூமிக்கு வந்த பிறகு தான் இன்னொரு இடம் வருகிறது, பிரியமானவருக்குள் என்று வருகிறது. ஸோ இந்த பிரியம் என்று ஒரு பகுதி இருக்கிறதே, he brought it to the world, இந்த உலகத்திற்கு அதை அவர் கொண்டு வந்தார். உலக தோற்றத்துக்கு உண்மையே அவர் அங்கே இருந்த அவர் இந்த பூமிக்கு அவர் வருகிற அந்த பகுதியை நம்மை வைத்து சொல்கிறார் பாருங்கள். உலக தோற்றத்திற்கு முன்பே அவர் உங்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்வது ஆல்மோஸ்ட் லைக் அந்த கிறிஸ்துவனுடைய அதே ஸ்டேட்டஸை நமக்கு கொடுத்து விடுகிறார். உலக தோற்றத்திற்கு முன்பே யாவதும் உருவாவதற்கு முன்பே கிறிஸ்து இருந்ததை போலவே அவர் நம்மையும் உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்கிற ஒரு பகுதியை we are born here, நாம் இந்த பூமியிலே நாம் பிறந்த பிறகு, அதே போலவே இயேசு இந்த பூமியிலே அவர் பிறந்த பிறகு வாட் he did, அவர் என்ன செய்தார்? நம்மை உன்னதங்களிலே கொண்டு போய் எல்லா ஆசீர்வாதத்திற்கு உரியவர்களாய் நம்மை ஜொலிக்க வைத்து கொண்டு போக வேண்டும் என்றால் he taught just only one thing, ஒரே ஒரு பகுதியை தான் அவர் வாழ்ந்தார். என்ன வாழ்க்கையை வாழ்ந்தார் என்றால் பிரியம் என்ற ஒரு வார்த்தை பாருங்களேன். beloved, அவருக்கு பிரியமாக இருப்பது. நாம் உலக தோற்றத்திற்கு அந்த முன்பே கிறிஸ்துவை போல அவர் பிதாவுடைய மடியில் செல்ல பிள்ளையாக இருந்தார் என்று சொல்வதை போல் நாம் அன்று அவரை போல் நாம் இல்லைதான். ஆனால் when we came to the world, நம் உலகத்தில் நான் பிறக்கும் பொழுது we are like that. அதே போலவே கிறிஸ்துவை போலவே பூமியிலே நாம் இப்பொழுது பிறந்திருக்கிறபடினாலே நம்மை உலக ஆசீர்வாதத்து இந்த ஆவிக்குரிய உன்னத சகல ஆசீர்வாதத்தினால் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு வார்த்தை தான், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டும்? அந்த பிரியமானவருக்குள். அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லிவிட்டு பின்பு அவர் பிரியமானவருக்குள் என்று அவர் சொல்லுகிறாரே, அதுதான் நம்முடைய பாக்கியம். நம்ம தரப்பட்டிருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு என்ன? பிரியமாக இருக்க வேண்டும். தேவனுக்கு அவர் பிரியமாக இருந்தார் என்பதுதான். அவர் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். எஸ், we are born again. நாம் மறுபடியும் பிறந்த பிறகு பார்க்குற அதிசயம் என்னவென்றால், ஓஹோ, என்னை உலக தோற்றத்திற்கு முன்பே அவர் என்ன செய்துவிட்டார், தெரிந்து கொண்டார் என்ற அந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதற்கு முன்பு நாம் பெறவில்லை. நீங்கள் வாலிய மோகத்திற்கும் உலகத்திற்கும் இந்த உலகத்தினுடைய கேடான இச்சைகளுக்கும் நீங்கள் போய்கொண்டிருந்த பொழுது இவர் சோசன் ஆஃப் காட் என்று உங்களுக்கு எப்பொழுது தெரியும்? உங்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் அவர் மூலமாய் நீங்கள் பாவம் மன்னிப்பின் அந்த புண்ணியத்தை நீங்கள் பெற்ற பிறகு when you enter into his அந்த கேட்,
அந்த இடுக்கமான அந்த வாசல் வழியாக உள்ளே நீங்கள் பிரவேசித்தவுடனே நீங்கள் பார்க்குற அற்புதம் என்னவென்று சொன்னால், என்னை உலக தோற்றத்திற்கு முன்பே என்னை தெரிந்து கொண்டார் என்று அந்த மிகப்பெரிய ஒரு அற்புதம்தான். அந்த பங்கிலே இயேசு நமக்கு சகல ஆசீர்வாதங்களையும் கொடுப்பதற்கு இந்த பூமியிலே அவர் வந்த பொழுது வெறுமையாய்த்தான் வந்தார். அவர் ஒன்றும் பூமியிலே அவர் தேவனை பிரியப்படுத்துவதற்கு ரெடிமேடாய் ஒன்றும் அவர் கொண்டு வரவில்லை. அவர் தேவனுக்கு சமமாய் இருந்ததை அவர் கொள்ளையாடின பொருளாயும் எண்ணாமல் எம்டிடி ஹிம்செல்ஃப், தன்னை அவர் வெறுமையாக்கித்தான் வந்தார். நம்மை போல நாமும் எம்டி தான். எப்படி அதை ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுவார், நமக்குள் ஒரு நன்மையும் வாசமாக இல்லை, நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் கூட செய்ய நம்மால் திராணி இல்லை என்று சொல்லுகின்ற எம்டி. நம்மை போல் எம்டியாய் வந்திருந்தாலும் ஹிஸ் பார்ன் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவினாலே அவர் பிறந்தார், பரிசுத்த ஆவியினால் அவர் போவித்தார். நவ் வி ஆர் ஆல்சோ பார்ன் ஆஃப் த ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியினாலே நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நவ் இட் இஸ் எக்ஸாக்ட்லி லைக் தட். இந்த வசனம் நமக்கு சொந்தமாய் மாறிவிட்டது. உலக தோற்றத்திற்கு முன்பே என்னை தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்திற்கு முன்பே அந்த கிறிஸ்து அங்கே பரலோகத்திலே செல்ல பிள்ளையாக இருந்தார் என்று சொல்கிற அந்த பங்கிலே இயேசு இந்த பூமிக்கு அவர் வந்தவுடன் ஹி நோ தட் அன்று பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்த அந்த வாழ்க்கையை ஹி நோஸ், அவர் அறிவார். இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பே அவர் அறிந்தார். இந்த உலகத்துக்கு வரும்பொழுதே அவர் சொன்னார், இதோ நான் வருகிறேன், ஒரு சரீரத்தோடு வருகிறேன், இவ்வளோ நன்மை செய்ய வேண்டும், புத்தக சொல்லி என்னை குறித்து எழுதியிருக்கிறது, அதை நான் செய்யும்படி பிதாவின் உம்முடைய சித்தம் செய்வதற்கு, உம்முடைய விருப்பம் செய்வதற்கு, சித்தம் என்பதை வேறு விதமாக எண்ணிவிடார்கள், அவருக்கு பிரியமானதை செய்யும்படிக்கு இதோ வந்தேன் என்று அவர் சொன்னாரே, அது போன்ற ஒரு உணர்வை நீங்கள் அடைவது தான் நீங்கள் மறுபடியும் பிறந்த வாழ்க்கையினுடைய ஒரு நல்ல ஆரம்பம், அதனுடைய அர்த்தம், த பர்பஸ், அதன் நோக்கம் ஆரம்பிக்கிறது என்று அர்த்தம். இஃப் யூ ஆர் இக்னரண்ட் ஆஃப் தேன், அதை நீ அறியாமலே நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் வேஸ்டிங் த டைம், காலங்களை வீணாக்கி கொண்டே போகிறீர்கள். எதற்காக நீங்கள் மன்னிக்கப்பட்டீர்கள், எதற்காக உங்களை ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார் என்பதை தெரியாமலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது நலந்தானா? நீங்கள் இயேசுவைப் போலவே இப்பொழுது இந்த பூமிக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆவியினாலே மறுபடியும் பிறந்தவுடனே அறிய வேண்டியதெல்லாம், நான் உலகத்திற்கு வந்திருக்கிறேன், இப்பொழுது பிதாவை உம் சித்தம் செய்ய வேண்டும், இதோ உம் சித்தம் செய்ய வருகிறேன், உம்முடைய விருப்பம் செய்ய வருகிறேன் என்று அந்த பிரியம் இருக்கிறதே பாருங்கள். அதை நமக்கு அவர் கொடுத்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் என்ற ஒரு பகுதியை இயேசு எப்படி அவர் பிதாவுக்கு பிரியமாய் வாழ்ந்தவரோ அந்த பிரியத்தை கொடுத்தாரே பாருங்கள். ஆகையால் தான் அவர் 2 காரியங்கள் தான் உலகத்திற்கு வந்ததை குறித்து அவர் எழுதுவார். ஒன்று, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார், இந்த மேஜர். அடுத்தது 2வது, என் சித்தம் அல்ல பிதாவின் விருப்பம், என் விருப்பம் அல்ல பிதாவின் விருப்பத்தை அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கென்றே வந்தேன் என்று அவர் சொன்னாரே, என்று நீங்கள் அதை பெறுகிறீர்களோ அன்று தான் யுவர் கிறிஸ்டியன் லைஃப் பிகின்ஸ், ஆரம்பமாகிறது. பட் இஃப் யூ ஆர் இக்னரண்ட், நீங்கள் அதை அறியாதவர்களைப் போலவே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், யூ மஸ்ட் கோ டு த லார்ட், ஆண்டவரிடத்தில் சென்று, ஆண்டவரே என்னை ரட்சித்தீரே கர்த்தாவே, என்ன நோக்கம், நான் ரட்சிக்கப்பட்டு ஆனால் எனக்காகத்தானே இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த சகோதரர் பிரின்ஸ் சொன்னதை போல் எனக்காகவே நான் வாழ்கிற வாழ்க்கையாக நான் இந்த பூமியிலே நான் வாழ வேண்டும், எல்லாமே பழைய வாழ்க்கை தான் இருக்கிறதே போல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, நான் தெய்வத்தை பிரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணமே எனக்கு இல்லையே. அதெல்லாம் பவுல் பேசுகிறார், அதெல்லாம் இங்கே சபையிலே பேசுகிறார்கள், அந்த பிரதர் பேசுகிறார், இந்த பிரதர் பேசுகிறார். நான் தெய்வத்தை பிரியப்படுத்தி வாழும் வாழ்க்கையை அறியவில்லையே. ஒருவேளை என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் தப்போ, என்னை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று இருந்து நான் ரட்சிக்கப்படவில்லையோ, உலக தோற்றத்திற்கு முன்பே என்னை தெரிந்தெடுத்தார் என்று நான் தெரிந்தெடுக்கப்படவில்லையோ என்று கேட்டு பார்க்க வேண்டும். தென் யூ பிகின் தட், அந்த ஆரம்பத்தை தொடங்க வேண்டும். ஒருவன் செம்மையாய் அவன் 6ஆம் மணி வேளையிலே அவன் தெரிந்து கொண்டான், ஒருவன் இக்னரண்டாக இருந்து கொண்டு அப்படியே வேலை இருக்கிறான் என்று தெரியாமலே அவன் இருந்து கொண்டு 9ஆம் மணி வேளையிலே வருவான், இன்னொருவன் 11ஆம் மணி வேளையிலே கூட வரத்தான் செய்தான். பட் இஃப் இஸ் இக்னரண்ட், அறியாதிருந்தான், நீங்கள் ஒரு வேளை உங்களை ஏமாற்றி கொண்டு ஐ ஆம் ஓகே, ஐ ஆம் ஆல் த டைம் வெரி குட், நான் வேதம் வாசிக்கிறேன், ஜெபம் செய்கிறேன், ஐ டூ எக்ஸ்டர்னலி
எல்லா காரியங்களும் நான் செய்து கொண்டே நான் வருகிறேன் என்று எண்ணி நீங்கள் உங்களை வஞ்சித்து கொண்டு உங்களை ஐ எம் ஸோ குட் என்று எண்ணிக்கொண்டு இருப்பீர் என்று சொன்னால் ஒருபோதும் இந்த அவருக்குள் அக்செப்டட் இந்த பிலவட், அவருக்குள் அக்செப்ட் ஆகிற அந்த பிரியத்திற்குள் நீங்கள் சென்று வாழ முடியவே முடியாது. அட்லீஸ்ட் இந்த 11ஆம் மணி நேரத்திலாவது ஐ எம் சாரி கர்த்தாவை, இது அறியவில்லையே, எனக்கு வேலை இருக்கிறது என்று தெரியவில்லையே, இப்படி ஒரு பணி இருக்கிறதா, வர வேண்டும் என்று நான் அறியவில்லை என்று வந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பார்? அறியாத காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். அந்த இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே மெய்யாவே ஒரு 6ஆம் மணி வேளையிலே அவன் வந்தவன், 9ஆம் மணி வேளையிலே வந்தவன், 11ஆம் மணி வேளையில் வந்தவனை பார்த்து பொறாமைப்பட மாட்டான். அட்லீஸ்ட் இந்த காலத்திலாவது அவன் ரட்சிக்கப்படுவதற்கு வந்து விட்டானே, அவன் தேவனுக்கு பிரியமாய் வாழ தொடங்கி விட்டானே, உலகத்திற்காக வாழாமல் தனக்காக அவன் வாழாமல் தேவனுக்காக வழிகின்ற வாழ்க்கையை தெரிந்து கொண்டானே என்று அவன் ஆர்ப்பரிப்பானே, அல்லாமல் பொறாமைப்பட மாட்டான். லேட்டாக வந்தவனுக்கும் இதே போல மகிமையை அவருக்கு தரப்போகிறாரா என்றவன் எண்ண மாட்டான். பாவம் அவன் அறியாத காலங்களில் கெட்டு மாய்ந்தான், தனக்காகவே வாழ்ந்து மாய்ந்தான். ஜீவ கிரீடம் என்று சொல்வது 100 மீட்டர் ஓடினவனுக்கும் ஒரு கிரீடம், 1000 மீட்டர் ஓடினவனுக்கும் ஒரு கிரீடம், 1400 மீட்டர் என்று எல்லாம் இருக்கிறது, அதுவும் ஒரு கிரீடம்தான். எல்லாவற்றுக்கும் ஒரே கிரீடம் என்றல்ல. ஹி ரன் த ஹோல் லைஃப், முழு வாழ்க்கையும் ஓடினான் என்ற அந்த பகுதியை ஆண்டவர் அவனுக்கு கொடுப்பார். முதலிருந்து தொடங்கினவனுக்கு அவன் 11 மணி வேளையில் வந்தவனை பார்த்து வருந்துவான். பாவம் காலங்களை வீணாக்கி விட்டான். 1 மணி நேரம் தான் வேலை செய்கிறான். கர்த்தாவை நலமானதையும் கொடுமை என்று தான் அவன் நினைப்பானே அல்லாமல் அவன் போட்டியும் பொறாமையை வைத்து நான் முந்தினவன், இவன் பிந்தினவன், நான் முந்தி ஓடின பரிசுத்தவான், பிந்தி வந்த பரிசுத்தவான் என்று எண்ணம் வருவதே இல்லை. ஜீசஸ் நெவர் ஹேட் தட். இயேசு ஒரு நாள் வைத்ததில்லை. அந்த 11ஆம் மணி வேளையை வைத்து முன்னால் வந்தவன் காய்மாரம் கொண்டானே, அவனைத்தான் கடிந்து கொண்டார். மனுஷனே, உனக்குரியது நான் கொடுக்கத்தானே செய்தேன். இவன் தாமதம் வந்தாலும் கூட அவன் எதிர்பார்க்காமல் வந்திருக்கிறான். நீ எதையோ வேறொன்றை எதிர்பார்த்து போட்டியும் பொறாமை வைத்திருக்கிறாய் என்று அவர் கேட்க மாட்டாராம். வி மஸ்ட் கன்சிடர் ஒன் another. ஒருவர் கரிசனை கொண்டு இருந்திருக்க வேண்டும், ஒருவரை மேலே வருவதற்கு மகிழ்ச்சி கொண்டு வந்திருக்க வேண்டும். தனக்கல்லாமல் அவனுக்கு கொடுக்கப்படுவதை கண்டு ஆச்சரியத்தோடு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருந்திருக்க வேண்டும். அது கிறிஸ்துவனுடைய இருதயம். கிறிஸ்துவனுடைய இருதயத்திலே பிதாவை நான் ஒரே பேரான குமாரன் என்று அவர் இருந்தார். அநேகம் குமாரர்களை மகிமைக்குள் கொண்டு வரும்படிக்கு அவர் என்ன செய்தார்? பணத்தை கொடுத்தாரா, பொன்னை கொடுத்தாரா, வெள்ளியை கொடுத்தாரா, உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை அவர் ஏராளம் பரத்திலிருந்து கொண்டு வந்து அவர் கொட்டி வைத்து கொடுக்க முடியாகும். பட்டுப்பாடுகளாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூரணராகி எனக்கு பின்னால் வருகின்ற அவர்களையும் பூரணராக்கும்படி அவர் வைத்துவிட்டு போனாரே ஒரு வழி. அவர் பாடுபட்டு ஒரு மாதிரியை வைத்துவிட்டு இந்த வழியில் நடந்தவர் என்று வைத்தாரே, அந்த அடிச்சுடலை பின்பற்றி போகும்படி ஒன்று வைத்தாரே, அதுதான் அவர் நமக்கு காட்டின வழியே அல்லாமல் இந்த உன்னதங்களின் ஆசீர்வாதங்களை மண்ணுக்குரிய ஆசீர்வாதங்களை மாற்றிவிடக்கூடாது. இந்த மண்ணுக்குரிய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே இந்த உன்னத ஆசீர்வாதங்களுக்கு தடையாகி வரக்கூடியதான். அந்த யாக்கோவுக்கு 2 பரிவாரங்கள் கொண்ட ஆசீர்வாதம் வந்ததே, அதையெல்லாம் அக்கறைப்படுத்தின பிறகுதான் உன்னதத்தினுடைய ஆசீர்வாதத்தை அவன் பெறுவதற்கு அவன் ஒப்பு கொடுக்கிறான். அதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? உன் பலன் ஒழிய வேண்டும், உன் தொடை சுருங்க வேண்டும் என்று சுலுக்கி பின்பு அவன் யாக்கோவு இஸ்ரவேலினுடைய அந்த இஸ்ரவேலுக்கு தகப்பனாய் ஜாதிகளுக்கு முற்புதாவை தகப்பனாய் அவன் மாறினானே பாருங்கள். இஸ்ரவேல் என்ற அந்த பெயருடையவனாய் இன்றும் அந்த பெயரைத்தானே நாம் வைத்திருக்கிறோம். அதுபோன்று அந்த இஸ்ரவேல் கோத்திரப்பிதாக்களுக்கு தகப்பனாய் மாறியதை போல ஆசீர்வித்து விட மாட்டாரா? அந்த உன்னதத்தினுடைய அந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காகவே அவர் இந்த பங்கை தமக்கு தந்தார். என்ன பங்கை தந்தார்? 2 தான். ஒன்று, ரட்சிக்கப்பட்ட விதம் சரிதானா? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்பதற்கு பதிலாய் என் பாவத்தை மன்னிப்பதற்காக வந்தார் என்று சொல்வதற்கு சரிதானா? எத்தனையோ சபைகளிலே என் பாவத்தை மன்னியும் என்று கேட்பதோ, அல்லது கத்தோலிக்க சபை வாசலில் நின்று கொண்டு பாவத்தை மன்னிப்பு கேட்பதோ, அல்லது அங்குள்ள கன்ஃபெஸர் என்ற ஒரு பாஸ்டர் இருப்பார், கன்ஃபெஸர் என்று பெயர், அவரிடத்தில் சென்று நான் பாவங்களை சொன்ன சரி மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ,
பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அவன் மனசாட்சி குத்துகிறது. ஆகவே அவ்வப்பொழுது அவன் கேட்டுவிட்டு வருகிறான். செம்மையாய் நீங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தால், பாவி ரட்சிக்கப்பட்டிருந்தால், பாவியை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்பதே எல்லா அங்கீகாரத்திற்கும் பாத்திரம் உள்ளது என்று இருக்கிற அந்த அங்கீகாரத்தை செம்மையாய் நீங்கள் பெற்றிருந்தால், நான் பெற்றதை போல், பரிசுத்தவான் பெற்றதை போல், இன்று பேசின சகோதரர்கள் பெற்றுக்கொண்டதை போலவே நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவன். உலக தோற்றத்திற்கு முன்பே அவர் செல்லப்பிள்ளையாக இருந்தும் இந்த பூமிக்கு அவர் வரும்பொழுது என் சித்தம் அல்ல, என் விருப்பம் அல்ல, விருப்பம் என்று ஒன்றை செய்தாரே பாருங்கள். அதைத்தான் உயர் கால்டு ஃபார் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள்? யூ ஷுட் பி கிளென்ஸ்டு ஃபுல்லி, முழுமையாக நீங்கள் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து எப்படி அதை வாழ வேண்டும்? இது என் பிதாவுக்கு பிரியமானதானாம், இது நான் செய்கின்ற ஒரு செயலா, இது தெய்வ செயலாக தான் இருக்கிறதா, அவர் சொல்லித்தான் செய்கிறேனா, என் விருப்பத்தின்படி செய்கிறேனா? அன்று மரியாள் அந்த சுவிசேஷத்தினுடைய யோவான் ஆரம்பத்திலே சொல்லி வைத்தாலும் பாருங்கள், அவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்யுங்கள். சொன்னவள் யார்? 30 ஆண்டுகள், அந்த 30 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து அந்த தாய் தன் மகனை பார்த்து கற்றுக்கொண்டு அந்த தாய் சொல்கிறாளே பாருங்கள், அவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்யுங்கள் என்று வாழ்ந்தீர்களா? அல்லது எனக்கு இஷ்டத்திற்கே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா? என்னுடைய நோஷன், என்னுடைய டிசிஷன், என்னுடைய விருப்பம் இதுதான் இந்த உலகத்தில் மேன்மை என்று சொன்னால், உலக தோற்றத்திற்கு உண்மையை தெரிந்து கொண்ட பாக்கியம் எங்கே? நீ உலகத்தில் தானே இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். உலக தோற்றத்திற்கு உண்மையை இருக்கக்கூடிய அந்த செல்ல பிள்ளையாக இருக்கிறது போல் தேவனுடைய பிள்ளையாக இப்பொழுது நீங்கள் பிறக்கவில்லையா? இயேசு வந்து பிறக்கவில்லையா? அவர் வந்து உங்களுக்கு வழியை அவருக்கு காட்டவில்லையா? அவர் வாழ்ந்த வாழ்க்கை முழுவதும். இரண்டாவது பகுதி என்னவென்றால், முதல் பகுதி நீங்கள் கிறிஸ்து பாவியை ரட்சிக்க வந்தார் என்பதை அறிந்து ஆர் யூ ரியலி சேவ்ட் என்பதை பார்த்திருக்க வேண்டும், உணர்ந்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும். பின்பு ஐ ஷுட் பி அக்செப்டட் இன் த பிலவட், பிரியமானவருக்குள் வர வேண்டும். அதை குறித்து நாம் முதல் அந்த ஆரம்பிக்கும் பொழுது செய்தியில் நாம் கேட்டதை போல் அந்த அந்த மலையிலே அவர் அங்கே பார்த்த பொழுது அந்த 3 பேரை அங்கே பார்க்கிறார்கள். எலியாவையும் மோசையையும் இயேசுவை அங்கே பார்க்கும் பொழுது இயேசுவோ அவ்வளோ மகிமை புரிந்தவராய் இருக்கிறார். எப்பொழுது நின்றார்? முதலாவது அல்ல, 30 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து அந்த மறைவான ஒரு வாழ்க்கையை நாசரேத்தூரில் வாழ்ந்து தன்னை வெளிப்படுத்தாமல் அந்த அவரை குறித்து ஒரு டைரி என்பது இல்லவே இல்லை. 30 ஆண்டு என்ன செய்யாதா என்பது டைரி இருக்கிறதா? ஒன்றும் இல்லை. அந்த டைரியினுடைய மொத்த ரூபம் என்னவென்று தெரியுமா? அப்படி அவர் மகிமையாய் டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஆகி அங்கே நின்ற பொழுது இவர்கள் 3 கூடாரம் என்று சொன்ன பொழுது ரிமூவ் தேட், அந்த 2 கூடாரத்தை நீங்கள் அகற்றி விடுங்கள். மோசைக்கும் எலியாவுக்கும் வைத்த கூடாரத்தை அவர் மறைய செய்துவிட்டு ஹி சோட் ஜீசஸ் அலோன், அங்கே இயேசு மாத்திரமே நின்றார். இவருக்கு செவிவிடுங்கள், திஸ் இஸ் மை பிலவட் சன், எனக்கு பிரியமானவன். பழைய ஏற்பாட்டிலே தன் சித்தம் நொறுக்குவதற்கென்று சிலுவை இல்லை ஐயா. தன்னை சித்தத்தை நொறுக்குவதற்கென்று சிலுவையை இன்ட்ரடியூஸ் பண்ணுவதற்கு ஒருவரும் இல்லை. மோசையின் மூலமாய் பிரமாணங்கள் வந்தது. பிரமாணங்களை வைத்து கை கொண்டு அதை கஷ்டப்பாடுபட்டு அதை கை கொண்டு அவள் வாழ வேண்டும், கொஞ்சம் தவறிவிட்டால் கொல்லப்பட வேண்டும், தண்டனை என்று ஏராளம் உண்டு. அதுபோன்று அவர்கள் எழுத்தின்படி பிரமாணத்தின்படி பிரயாசப்பட்டு கொண்டிருந்து, ஐயோ பிரமாணங்களை கை கொள்ள வேண்டால் கல்லறியப்படுமே, ஐயோ பிரமாணங்களை கை கொள்ளப்படவில்லை என்றால் என்னை தண்டிக்கப்பட்டு விடுவோமே என்றவன் மோசையினுடைய அந்த பிரமாணங்களை வைத்திருக்கிற அதற்கு பின்னால் வந்து எலியா இருவரையும் அவர் காண்பித்து, எலியா பரத்தில் தான் போனான், இவனும் பரத்தில் தான் இருக்கிறான், ஆகிலும் கூட there is something more, அதை விட மேலாய் the gospel, Jesus brought a gospel. இயேசு தன்னுடைய சுசேஷத்தை அவர் கொண்டு வந்ததெல்லாம் all the spiritual blessing, இயேசு கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களை உண்டானதை போலவே we all should get the same spiritual blessing. அந்த பாக்கியத்தை பெற்ற ஜனங்கள் தான் நாம். அது ஒன்று பாக்கியங்களை பெற்றதை போலவே நாம் இருக்கிறோம். எல்லோருக்கும் நீங்கள் ஒரு 10,000 கோடி ரூபாய் பைக்கில் வைத்தால் எப்படி இருக்கும்? அப்படி போலவானில் மகிழ்ச்சியோடு காணப்படுகிறீர்கள். உன்னதங்களில் இருக்கக்கூடிய சகல ஆசீர்வாதங்கள் உரியவனாய் வாழ்வதற்குரிய வழியை நான் பெற்றுவிட்டேன். அது எப்படி என்று சொன்னால், இனி நான் அல்ல,
நாட் மை வில், என் விருப்பம் அல்ல, என் விருப்பம் அல்ல. சொல்லி பாருங்கள், சொல்லுங்களேன். ஃபார் a long 40, more than 45 years before, my prayer point இடத்தில் காடுகளுக்கும் மலைகளுக்கெல்லாம் சென்று நான் ஜெபிக்கிற ஒரு நீண்ட 35-38 ஆண்டுகள். இப்பொழுதுதான் கொஞ்சம் காலங்கள் இப்படி இருக்கிறது அல்லாமல் கொரோனா காலத்துக்கு போல் வெளியே போகாமல் இருந்து பின்பு கொஞ்சம் அந்த இடங்களெல்லாம் காடுகளை தேடி போவதற்கு இப்பொழுது 10-15 கிலோமீட்டர் போக வேண்டும். இப்பொழுதும் போகிறேன், ஒரு சில இடங்களில் நான் போகத்தான் செய்கிறேன் என்று இருந்தாலும் அந்த காலங்களிலே என் முன்னால் எழுதி வைத்து ஏர்லி மார்னிங் அதிகாலையிலே சென்று விடுவேன். அங்கே நான் ஒரு ஆர்ச்சி ஒன்றை போட்டு தை வில் அலோன் பீ டன், தை வில் அலோன் என்று இருக்கிற பெருசாக மண்ணிலே போட்டு ஒரு குச்சி வைத்து எழுது, அதில் தான் ஒரு சர்க்கிளை வைத்து உள்ளே உட்கார்ந்திருப்பேன். பேரானதமான ஒரு வாழ்க்கை. நாட் மை வில், உம்முடைய சித்தம் ஒன்றே என்று சொல்கின்ற ஒன்று இருக்கிறது அல்லவா. தேட் இஸ் த வே ஆஃப் த கிராஸ். சிலுவையின் பங்கு. அதை மோசே வைத்திருந்தாரா? அதை அவர் எலியா வைத்திருந்தாரா? தேவர் ஸோ குட் பீப்புள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்களுக்கு உண்டு அந்த பாக்கியம். ஏன் இல்லை? they don't know the cross. சிலுவை அறியவில்லை. பரத்திலிருந்து உன்னதத்திலிருந்து வந்த அவரை அவர்கள் காணவில்லை. இவர்கள் அனைவரும் பிரமாணங்களை வைத்து வாழ்ந்தவர்கள். இப்பொழுதோ நாம் அடைய வேண்டிய வழியெல்லாம் இன்சைடு, உள்ளே இருந்து போகிற புதிதும் ஜீவனமான மார்க்கம், மாம்சத்தின் உள்ளே பிரவேசிக்கிற, மகிமைக்குள் பிரவேசிக்கிற ஒரு வாழ்க்கை. ஐயோ அவர் செத்து போய்விட்டாரே என்று சொன்ன பொழுது மந்த இருதயமும் கொண்டவர்களே, பாடுபட்டு மகிமைக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று நீங்கள் அறியீர்களோ? அவர் அதைத்தான் செய்தார். தனக்குள் ஒரு வழியை திறந்தாரே. ஹேவ் யூ கான் தேன், அதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களாம். கிறிஸ்துவுக்குள் என்று இருப்பதை எப்படி ஈக்குவலாக கொண்டு வந்து விட்டார். அக்செப்டட் இன் த பிலவட், பிரியமானவருக்குள். ஹல்லேலூயா. ஆகவே அற்புதமான இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த மறுரூபமாகின்ற ஒரு வாழ்க்கை எல்லாம் தி சீக்ரெட் இஸ், அங்கே தான் ஆண்டவர் சொல்கிறார். அதற்கு முன்பு பிதா அவரை சொல்லவில்லை. என்ன அவர் சொல்கிறார்? திஸ் இஸ் மை பிலவட் சன், இது நேச குமாரன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று அவர் கூறினாரே. எதை அவர் செவி கொடுக்கும்படி கூறினார்? அக்செப்டட் இன் த பிலவட், தெய்வத்திற்கு பிரியமாய் வாழ்கின்ற வாழ்க்கை. உங்களை என்னையா அவர் கேட்டார்? 10 மலை தாண்டி வாங்க என்று கேட்டார். ஒரு 100 அரக்கனை வென்று விட்டு வா என்று அவர் கேட்டார். உங்களை இந்த நாடு தாண்டி அந்த நாடு தாண்டி ஒரு பெரிய ஒரு யுத்தம் செய்து அங்கே இருக்க ஒரு கனியை பறித்து விட்டு வா என்று அவர் கேட்டார். த காஸ்பெல் இஸ், சுவிசேஷம் என்று சொல்வது, நற்செய்தி என்று சொல்வது கடினமான ஒரு பகுதி இல்லை. இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யூ, உங்களை வைத்து தான், உங்கள் சுயத்தை மறுப்பது தான். இந்த உலகத்திலே தற்கொலை என்பதற்கு பெரிய காரியம் செய்ய வேண்டியதில்லை. சும்மா ஒரு சயனடை வாயில் வைத்து விட்டால் கூட பொத்தென்று விழுந்து செத்து போய்விடுவான். அவனுக்கே தெரிகிறது சாவதற்கு ஒன்றை செய்தால் செத்து விடலாம் என்று. உங்களுக்கு தெரியவில்லை, உங்கள் சுயம் ஒழிவதற்கு கிறிஸ்து சிலுவையை தந்தார் என்று புரியவில்லை. மை வில் இஸ் க்ரூசிஃபைட், என் சுய சித்தம் மறிக்க வேண்டும், என் சுய விருப்பம் மறைய வேண்டும். இந்த வில் ஆஃப் காட், இந்த பிதாவுக்கு விருப்பமானது செய்யப்பட வேண்டும். ஈனோக் என்பவன் அவன் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர் என்று சொன்னால், அவன் 365 ஆண்டுகள் வாழ்ந்தானாம். அவனை குறித்து சில ஸ்டேட்மெண்ட், பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட் உண்டு. அது என்னவென்று சொன்னால், அந்த 65 வருடங்கள் பிள்ளைகளையும் குமார்களையும் குமாரத்திலையும் பேத்திகளையும் பேரப்பிள்ளைகளையும் அவ்வளவும் பெற்றெடுத்தவன். நம்மை போலவே பாடுகள் உள்ளவன். இயேசு கிறிஸ்துவை போல் நம்மை போல் பாடுபட்டார் என்று சொல்கிறார். நம்மை போல உள்ள ஆர்டினரி மேன், சாதாரண மனிதன். அவனை குறித்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஆரம்பித்து, ஹீ கேம் ஃப்ரம் எம்டினஸ், வெறுமையில்தான் ஆரம்பித்தான் என்று சொல்லிவிட்டு 300 வருடங்கள் தேவனோடு இசைந்து நடந்தான். வாழ்ந்த ஆண்டுகள் 365 ஆண்டுகள். இந்த 65 ஆண்டுகள் நம்மை போல பாடுள்ளவனாக ஏராளமான பேர பிள்ளைகளை எல்லாத்தையும் வைத்திருந்து எத்தனையோ பாடுகளை அவன் சகித்திருந்தான். ஐ டெல் யூ ஒன் திங், சில சமயங்களிலே சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே வாலிப வாழ்க்கையில் வல்லமையாக இருந்தவர்கள் திருமணம் என்று வந்த பிறகு தேர் புரோக்கன், அவர்கள் கொசம்சான் என்று உடைந்து இங்கெங்கேயோ சிதறி போய்விடுகிறார்கள். பின்பு பிள்ளைகள் நடந்துவரை நன்றாக இருப்பவர் பிள்ளைகள் வந்தவுடன் அதில் என்னென்னமோ சில பிரச்சனைகள் அது வந்தவுடன் அங்கேயும் குசைந்து போய் விழுந்து விடுகிறார்கள். சிலரை பார்த்துருக்கிறேன். அதுதான் நான் கண்ணுற்ற
ஒரு பயங்கரம். பேரப்பிள்ளைகள் என்று வந்த பிறகு கூட தங்கள் பேரப்பிள்ளைகளுக்காக தன்னுடைய சுயநலத்தை அங்கு ஊற்றி எடுத்து வைத்து கொசைந்து போய் புலபுல என்று கொட்டி போனவர்களும் இருக்கிறார்கள். அப்படி இருக்க இந்த ஈனோக்கு அவன் குமாரர்களையும் குமாரத்தைகளையும் பேரப்பிள்ளைகளையும் பெற்றெடுத்தான் என்று சொல்லுவோம். அத்தனை பிரச்சனைகள் நம்மை போல பாடுள்ள மனிதனாக இருந்தும் அடுத்த 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது. தட் இஸ் பியூட்டிஃபுல். அவன் தேவனோடு இசைந்து நடந்தான் என்பதற்குரிய அந்த ஸ்டேட்மெண்ட் என்னவென்றால், அவன் அதை குறித்து எபிரேயர் 12 தான் சொல்கிறது. தன்னைத்தான் பிரியப்படுத்தவில்லை. அவன் என்ன செய்யவில்லை? தன்னை பிரியப்படுத்தாமல் தேவனுக்கு பிரியமாய் நடந்தான். He pleased God. அவன் காணப்படாமல் போனான். He himself is dismissed. காணப்படாமல் போய்விட்டு தேவனுக்கே வைத்து பிரியமாய் வாழ்ந்தான். Isn't it wonderful? இந்த அற்புதமான இந்த சுவிசேஷம், கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டோம் என்று சொன்ன நீங்கள் ஏன் பிரியமானவருக்குள் அக்செப்டடாய் வர முடியவில்லை? உங்களை அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? அவர் எளிதாய் பரலோகத்திலே குமாரன் என்று உங்களை ஏற்றுக்கொள்வார் என்று எண்ணிக்கொண்டீர்களோ? பட்ட பாடுகிறான் அல்லவோ கீழ்ப்பள்ளியில் கற்றுக்கொண்டு பின்னால் வருபவர்களுக்கு பாடுகளுக்கு அவர் வழியை வகுத்து போனார். அவர்களை சும்மா அவர் ஏற்றுக்கொள்வார். அதுபோன்று தேவனுக்கு பிரியம் என்று அறிந்து ஐ ஆம் டோட்டலி ஃபர்காட்டன், மறந்து போனேன். என்னை குறித்து என்னை பிரியப்படுத்த வேண்டும் என்ற அந்த வாழ்க்கை இருக்கிறதே, ஸ்லோலி டிஸ்மிஸ் சில அறையப்பட்டு பழகி வந்தவுடன் ஒரு அம்மையாரை குறித்து நார்வேயில் உள்ள அந்த நாட்களில் உள்ள அந்த செயின்ஸ் சிகாண்ட் பிராட்லி, அசலாக்சன், அந்த அற்புதமான அந்த நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து பிரசங்கித்தவர்கள் ஆரம்ப நாட்களை சிறப்படுத்தியெல்லாம் அந்த வாழ்ந்து வாழ்க்கையை பேசின அவருடைய வார்த்தை தான். அதிலே அங்கே வந்த ஒரு டாம்பரே என்று சொன்னவர் ஒன்றை அவர் சொன்னார். எங்கள் நாட்டிலே ஒரு அம்மையாக இருக்கிறார்கள், 90 வயதோ 85 வயது, ஃபர்காட்டன் 90 வயது என்று எண்ணுகிறேன். 90 வயது கொண்டவர். அவர்கள் தங்களுக்காகவே வாழ்ந்ததே இல்லை. அவர்களுக்கு ஒரு நோய் ஒன்றையும் சொன்னார்கள், நான் மறந்து விட்டேன். ஏதோ ஒரு ஃபர்கட்டிங், எல்லாவற்றையுமே மறந்த ஒரு நிலையிலே வரக்கூடிய ஒரு நிலை. அவர் நடப்பார், போவார்கள், எல்லாம் செய்வார்கள். போகும் பொழுது யாராவது உள்ளே வந்தால் வணக்கம், அவர்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வார்கள். சாப்பிட்டீர்களா என்று கேட்பார். உடல் நலமாக இருக்கிறார் என்று கேட்பார்கள். இன்னொருவர் வந்தால் அவர்களையும் பார்த்து உன்னுடைய பிள்ளைகள் இல்லாமல் சுகமாக இருக்கிறார்களா என்று கேட்பார். அந்த பிள்ளைக்கு நல்ல உடம்பு நன்றாகி விட்டதா என்று கேட்பார். இப்படி அந்த வீட்டிற்கு போய்விட்டாலே அந்த அம்மையார் அந்த நோயினுடைய கதியின்படி முழுமையாக எதை மறந்து விட்டார்கள்? தன்னையே மறந்துவிட்டு பட் he thinks about others, மற்றவர்களை குறித்தே பேசுகிறார்கள். அந்த டாம்பரே அவர் சொன்னார், அந்த நார்வேயிலிருந்து வந்து அவர் சொன்னார், அந்த அம்மையார் she lived a godly life, நல்ல நாட்களிலே பக்தியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். அவர்கள் தனக்காக வாழாத ஒரு சகோதரி, பின்பு தன்னை மறந்த அந்த ஒரு நோய் பேரை அவர், நான் கூட அந்த பழைய மறைவான பொக்கிஷங்களே முன்பதிலே அந்த அம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் எழுதி வைத்திருக்கிறேன். அந்த நோய் பட்ட அந்த நேரத்திலையும் பழகிப்போன அவர்களுக்கு பிறரையே சிந்திக்கிற எண்ணம் தான் இருந்தது. ஐயா, தன்னை சிந்திப்பதற்கு என்று எண்ணமே இல்லையாம் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு அதை சொல்லும் பொழுது உள்ளம் பரவசம் கொண்டு அதை எல்லாமே எழுதி ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த பகுதியை நான் மறுபடியும் கேட்டு அதை வாங்கி அதை பப்ளிஷ் பண்ணினேன். மறைவான பொக்கிஷங்கள் என்ற அந்த பத்திரிகையிலே பப்ளிஷ் பண்ணின நாட்கள். அப்படி இருந்திருக்க வேண்டும், மறந்திருக்க வேண்டும். காலங்கள் செல்ல 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 பவுலை போல இனி நான் அல்ல என்று பகிரங்கமாய் சொல்லியிருந்திருக்க வேண்டும். ஸோ கிறிஸ்துவ ஜீவியத்தினுடைய மேன்மை என்ன தெரியுமா? இப்பொழுது கிறிஸ்துவ உன்னதனுடைய சகல ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்து விட்டார். நாட் மோசே அதை மறைய போய் வைத்து விட்டார். நாட் ஈவன் எலைஜா பெரிய அற்புதங்கள் செய்த அவரும் கூட இல்லை. இப்பொழுது என்னவென்றால் கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்ட நீங்கள் பிரியமானவருக்குள் என்ற அக்செப்டட் ஆக வேண்டும். அக்செப்டட் என்று அவர் முத்திரை குத்த வேண்டும். இந்த நாள் ஜீவியத்தில் நான் முடிக்கும் பொழுது, நான் தூங்குகின்ற நேரத்தில் ஹீ இஸ் மை பிலவட் அக்செப்டட் என்று அந்த முத்திரை ஆங்கிலத்தில் அப்படி எழுதியிருக்கிறது அருமையாய். அக்செப்டட் இன் த பிலவட், அக்செப்டட் எவ்ரி டே ஹீ லிவ்ட். அவன் தனக்கு பிரியமாய் வாழாமல் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தான். செல்ஃப் நாளுக்கு நாள் அவனுக்குள் குறைந்து கொண்டே போகிறது. பழகி பார்க்க வேண்டும், வாழ்ந்து பார்க்க வேண்டும்.
அனுதினமும் எடு என்று சொல்லிட வாய்ப்பை கொடுத்தது அவரல்லவா? மோசையா அவர் கொடுத்தார். அதை நீங்கள் பழகியிருந்திருக்க வேண்டும். நீங்கள் மாத்திரம் அதை செய்து பழகியிருந்தால் அவரை பின்பற்றுவர்களாய் மாறி அவரை போலவே அக்செப்டட் 300 வருடங்களும் அவன் அக்செப்டட். அவன் தேவனுக்கு பிரியமாயிருந்தான். பழைய ஏற்பாட்டு மனுஷன் அந்த ஈனோக்கு 300 வருடங்கள் தேவனை பிரியப்படுத்தினான். அவன் காணப்படாமல் போனான். ஹல்லேலூயா. லீவ் தட். வீணாக்கி போடாதீர்கள். ஏதோ ஒரு சபை கூடுதல், ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் என்று வந்து குமைந்து போய் வாழ்ந்து விடாதீர்கள். லீவ் ஃபார் காட். தேவனுக்கென்று வாழ்ந்து உங்களுக்கென்று பிரியமாய் வாழாமல் ப்ளீஸ் காட், தேவனை பிரியப்படுத்தி பிரியமானவருக்குள் நான் அக்செப்டடாக இருக்க வேண்டும் என்று வாழுங்கள். தட் இஸ் அ மீனிங்ஃபுல், அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை. உங்களையே பிரியப்படுத்தி வாழுகின்ற வாழ்க்கையை சிலுவையில் வைத்து விடுங்கள். நான் அல்ல என்பதை வைத்துவிட்டு அந்த 2 பகுதி தான். ஒன்று, அவர் பரத்திற்கிலிருந்து இறங்கி வரும்பொழுது என்ன வைத்தார்? பாவியிலே இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். 2வது மேஜர் பார்ட், அடுத்த பகுதி, ரட்சிக்கப்பட்ட அந்த மனுஷன் உள்ளே வந்தவுடன் உலகத் தோற்றத்திற்கு முன்பே நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை அவன் அறிந்து அங்கே அவன் கிறிஸ்துவனுடைய உன்னத ஆசீர்வாதங்களை அவன் கண்டு, அத்தனைக்கும் ரகசியம் என்னவென்றால் பிரியமானவருக்குள் அவருக்கு பிரியமானவர்கள் கிறிஸ்துவுக்குள் என்ற அடுத்த பகுதியில் பிரியமானவர்கள் என்பதுதான் நிறைந்த ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்களுக்கு ஐ சுட் பி அக்செப்டட். பிதா அவரை அக்செப்டட் வைத்ததை போலவே அவர் மரித்த பொழுது நானே உயிர்த்தெழுவேன் என்று சொல்லவே இல்லை. பிதா என்னை உயிர்த்தெழ செய்வார். யாரை அவர் உயிர்த்தெழ செய்வார்? மை அக்செப்டட் பிலவட். எனக்கென்று பிரியமாய் வந்து நான் முத்திரை குத்தி வாழ்ந்த மனுஷன் என்ற ஆர்வத்தோடு அவரை உயிர்த்தெழ வைப்பார். அவர் வரும்பொழுது கல்லறையை உடைத்து உங்களை தூக்கி கொண்டு அவர் போவார். ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு வலிமையான ஒரு ஜீவியம் இந்த உலகத்தில் வேறு எங்கும் இல்லையா? அந்த ஜீவியத்தை நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். மோசைக்கும் இல்லை, அவனுக்கும் இந்த சிலுவையினுடைய இன்ட்ரடக்ஷன் இல்லை. அவனுக்கும் உன்னதங்களில் சகல ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவுக்குள் வருகின்ற அந்த ஆசீர்வாதங்கள் கிடைப்பதில்லை. ஒரு 40,000 கோடி ரூபாய் வைத்திருப்பது போலவா நாம் காணப்படுகிறோம்? சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் சோகம், சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் அந்த சோகம் ஏன் வந்தது? உங்களுக்காக வாழுகிறீர்கள். யூ ஆர் லிவிங் ஃபார் யுவர் செல்ஃப். என் சொந்த பிரியம், எனக்கு பிரியம், செல்ஃப் வில், சுய விருப்பம். அந்த விருப்பம் வாழ்கின்றபடினால் ஆல் த டைம்ஸ் 40,000 கோடி கொடுப்பதை குறித்து நீ வாங்கவில்லை என்று தோன்றுகிறது. அதை பெற்றுக்கொள்ளாததை போல் தோன்றுகிறது. உலக தோற்றத்திற்கு முன்பே நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்ற எண்ணத்தை கொண்டிருந்து வாழ்ந்திருக்க வேண்டாமா? ஐ எம் த சோசன் ஆஃப் காட். அந்த பேரில் அவர் சொல்லுவார், நாம் வி ஆர் சோசன் ஆஃப் காட். அவன் அழைக்கப்பட்டவர்கள் ராஜரிய ஆசாரிய கூட்டம் என்றெல்லாம் அடுக்கி கொண்டு போகிறாரே, அந்த பங்கை உடையவர்களைப் போலவான் அநேகர் கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் மெஜாரிட்டி வாழவில்லை என்பதற்காக பணத்தையும் பொருளையும் எதையோ உலகத்தை வைத்து வாழ்கின்றபடினால் பெற்றவன் அதை இழப்பானா? அதை பெற்றுக்கொண்டவன் அதை ஒப்பிட்டு பார்த்து அவனை போல் வாழலாம் என்று அவனுக்கு சோதிக்கப்படுவானா? அவன் திரும்பி பார்ப்பானா? ஒரு நாளும் திரும்பி பார்க்க வேண்டாம். அவனுக்கு தெரியும், ஐ ஹாவ் எ சீக்ரெட் அக்செப்டட் இன் த பிலவட். பிரியமானவருக்குள் நான் அக்செப்டடாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தேவனை மாத்திரமே பிரியப்படுத்தி வாழ்கின்ற வாழ்க்கை பழகுங்கள். ஒவ்வொரு நாளும் அதை பழகி வர வேண்டும். அனுதினமும் அவன் தன்னை வெறுத்து பிதாவின் சித்தம் செய்ய முன்னேறி வர வேண்டும். ஹல்லேலூயா. அநேக உபதேசங்கள் ஒன்றும் உங்களை கை கொடுக்க போவது இல்லை சகோதர சகோதரிகளே. எத்தனையோ புத்தகங்களை நான் டிரான்ஸ்லேட் பண்ணினாலும் அந்த புத்தகங்கள் அதையெல்லாம் பப்ளிஷ் பண்ணும் பொழுது ஆஃபர் ரேட் கொடுத்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பாதி விலை வைத்து நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நான் சொல்வது உண்டே. அல்லாமல் அந்த ஆத்தரை பற்றியோ அது புத்தகத்தை பற்றி பெரிய விளம்பரங்கள் எல்லாம் ஒரு காலம் இந்த சபையில் பேசப்படவே இல்லை. அந்த ஆத்தரை குறித்து பேசினதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு சமயத்தில் ஒரு தடவை பேசினோ அல்லது 30 விட ஒரு சமயத்தில் ஒரு 2 முறை பேசினோம் என்று தான் தோன்றியது. அல்லாமல் ஒரு நாளும் நான் சபையில் எழுந்து ஒரு ஆத்தரை குறித்து நான் பேசினதில்லை. ஐ ஹவ் ஒன்லி ஒன் ஆத்தர். அவர்கள் எப்படியோ எனக்கு தெரியாது. ஐ வாண்ட் டு ஹாவ் த லைஃப் ஆஃப் ஜீசஸ். இயேசுவை ஜீவனாய் கொண்டு நான் வாழ்கிறவன். ஆகவே உபதேசங்கள் கை கொடுக்க போவதில்லை என்று எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. மார்க்கிலே அவர் சொல்வார், ஜீசஸ் brought the gospel என்று எழுதுவார். இயேசு சுவிசேஷத்தை நற்செய்தியை அவர் கொண்டு வந்தார் என்று எழுதியிருக்கிறதே பாருங்கள். பொன்னான நற்செய்தி பழைய ஏற்பாட்டில் இல்லையா?
GOSPEL என்று சொல்கிறது காஸ்பல், நற்செய்தி என்று சொல்வது பழைய ஏற்பாட்டில் இல்லை. He brought the gospel. அங்கே வந்து அவர் பிரமாணங்களை கற்றுக் கொடுத்து அதைத்தான் நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்ல வரவில்லை. அவர் சொல்ல வந்ததெல்லாம் அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி காண்பித்தார் பாருங்கள், ஜீவியத்திற்கு கொண்டு வந்தார் பாருங்கள். ஹல்லேலூயா! அந்த ஜீவியத்தில் நிறைவேற்றின அந்த பகுதி தான் கிறிஸ்துவுக்குள் என்ற பகுதி. என்னால் ஒன்றும் செய்ய இயலாது. அந்த பாடின அந்த பாடலை போலவே அவர் செடி, நான் வெறும் கொடி. அவரை விட்டு பிரிந்து விடக்கூடாது. அவரை விட்டு பிரிகிற இடமெல்லாம் என் விருப்பம் என்று, மை வில், என் விருப்பம், அவருடைய விருப்பம், அவருக்கு பிரியம் எது என்று அறிந்து வாழ்கிறானே அவன் தானேயா கிறிஸ்தவன். ஒட்டி வாழ்வான் அவன். அவரை ஒட்டி வாழாமல் உபதேசங்களையே நம்பி நம்ம வந்து அவனை ஏமாந்து போய் விடக்கூடாது. ஒருவரை சாதாரண வாக்குவாதை போல் பேசுகிறார் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் அவர் சொல்கிறார், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லா புத்தகம் கரைத்து கொடுத்துருக்கேன், அது தெரியும் இது தெரியும் என்று அவர் சொல்கிறார். வாட் இஸ் திஸ் மேன் இஸ் அரகண்ட் ஆஃப் சம் டாக்டரினை வைத்து அரகண்டாய் ஒரு மனிதன் பேசுகின்றான். ஹி டசன்ட் நோ அபவுட் கிரைஸ்ட். கிறிஸ்துவன் அறியவில்லையே. ஆண்டவரிடத்திலே போய் சுத்தமாகிற இந்த பரிசுத்தமாகிற இந்த வாழ்க்கையை குறித்து, அன்பிலே பரிசுத்தமாய் என்று நாம் கேட்டோமே, அதுபோல் வாழ்வதற்கு ஒரு மனிதன் அவரிடத்திலே வந்தான். அவன் குஷ்ரோகி, அவன் அசுத்தம் உள்ளவன். அந்த நாட்களின்படி அவன் அசுத்தன் என்று பெயர். அவன் ஆண்டவரிடத்தில் வந்து உமக்கு சித்தமானால் என்ன செய்யும், சுத்தமாக்கும் என்று கேட்டானோ இல்லையோ பாருங்கள். அடுத்த கணமே ஒரு ஸ்பார்க் லைட்டு போல் அந்த பைக்கில் ஓட்டும்போது கிக் ஸ்டார்ட் அடித்தவுடன் ஒரு ஸ்பார்க் பிளக் என்று இருக்கும். அடித்தவுடன் டமால் என்று வண்டி எடுத்து விடும். அதுபோல் ஆண்டவர் பேசினார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொன்னார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? உனக்கு ஒரு புத்தகம் தருகிறேன், 4 புத்தகத்தை படித்து விட்டு வா என்று அவர் சொன்னார். யூ ஷுட் ஹேவ் த டச் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய தொடுதல் வேண்டும் என்று அவனை தொட்டார். உடனே அவனுடைய அந்த சரீரம் சுத்தமாகி விட்டது. நீ இப்பொழுது சுத்தமானாய், நீ லேவியன்ட்டு போய் முன்போல் நான் குஷ்டரோகி அல்ல என்பதை கேட்டுவிட்டு இஸ்ரேலுக்குள் நீ போவாயாக என்று அவனை அனுப்பி வைத்தாரே பாருங்கள். ஒரு மனுஷன் வாழ்வதற்கு டாக்டரின் அல்ல, உபதேசம் அல்ல, உபதேசங்களெல்லாம் பேசினவர்கள் வாழவில்லை ஐயா, வாழவில்லை. ஐ நோ தட். கண்களால் கண்டவன். எடுவழி டோசர் வாழ்ந்தார் என்று நான் கண்டிருக்கிறேன். நன்ற வாழ்ந்த சில பரிசுத்தவான்கள் எனக்கு தெரியத்தான் செய்யும். நடைமுறை காலங்களிலே எத்தனையோ பேசினவர்கள் எல்லாம் வாழவில்லை. தே ஹேவ் புக்ஸ், புத்தகங்கள் வைத்திருக்கிறார்கள். ஒருவர் சொன்னால் அத்தனையும் என் புத்தகங்கள், என் உபதேசங்கள் என்று ஒரு சொல்லி கொண்டார். அதுபோன்று வாழ வைப்பதில்லை. எது வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? த டச் ஆஃப் காட். தேவனோடு தொடர்பு வேண்டும். அவரோடு தொடர்பு இல்லை என்று சொன்னார். அவரோடு இசைந்து நீங்கள் வாழ முடியவில்லை என்று சொன்னார். உங்கள் சுய விருப்பத்தையே நம்பி நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்து அவரை விட்டு விட்டார். அவன் சொல்லுகிற அந்த ஸ்டேட்மெண்ட்டின் படி அவன் தேவனை பிரியப்படுத்தினான், அவன் காணப்படாமல் போனான் என்று வாழ்க்கை இல்லை என்றால் என்ன உபதேசம் உங்களை கை கொடுக்கும் என்று எண்ணீர்கள்? உபதேசம் முழுவதும் என்னை பரம நாட்டை குறித்து, என் ஆண்டவரை குறித்து மகிழ்ச்சியாக நான் அனுபவிக்கிற அநேக புத்தகங்களை, நான் வேத புத்தகத்தை பாடி அதை தியானித்து மகிழ்ந்து பலமுறை நான் ஆண்டவரத்தை சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரை தோண்ட அள்ளிக்கொண்டே இருக்கிறேன். தட்ஸ் a wonderful thing about you. உம்மை குறித்தும், உம்முடைய குமாரனை குறித்தும், உம்முடைய வழிகளை குறித்தும், பரத்தை குறித்தும் பரவசம் கொள்கிறேன். இந்த புத்தகத்தை எப்பொழுது முடிப்பேன் என்றே தெரியவில்லை. தியானம் போய்கொண்டே இருக்கிறது. எவ்வளவு தியானங்கள் இருக்கிறதே ஐயா. எனக்கு நேரமும் சில சமயங்களே குறைவானதை போல் தோன்றுகிறதே. அதிக நேரம் எனக்கு வேண்டும் என்று நான் கேட்பது உண்டு. அதை தியானிங்கள். ஆனால் எனக்கு அந்த டாக்டரின் தெரியும், இந்த டாக்டரினுக்குரியவர்கள் நாங்கள் என்ற அகந்தை ஒரு மனிதன் வைத்திருந்திருக்கலாமா? we never did that. பல புத்தகங்களை வெளியிட்டு நாங்களே நாம் செய்ததில்லை. we preach only the touch of the Lord. கர்த்தரை தொடுங்கள், கர்த்தரோடு நெருங்கி வாழுங்கள், தவிர பெரிதான உபதேசம் என்று நாம் வைத்ததில்லை. ஹல்லேலூயா! அதுபோன்ற ஒரு தொடர்பைத்தான் நீங்கள் சுத்தமாக முடியும். அவன் சுத்தமானான், தொட்டவுடன் அவன் சுத்தமானான். 1 தெசலோனிக்கேயரே சொல்லுவார். எப்படி அவர் சொல்லுவார் தெரியுமா? உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் கரைதரற்ற, பிழையற்ற, மாசற்றதாய் கர்த்தர் உண்டாக்குவாராக. யார் உண்டாக்குவார்? இட் இஸ் காட். நான் எவ்வளோ செய்ய முடியும்? 5 10 2 மீனை போல் அவர் சொன்னதை, இந்த சுய சித்தத்தை மறுத்து நான்
வாழ முடியும். பட் ஹூ வில் மேக் மீ ஹோல், முழுமையாக என்னை சுத்தப்படுத்துகிறார் யார்? இட் இஸ் காட். தேவன் ஒருவர் தான். இட் இஸ் த டச் ஆஃப் த லார்ட், ஃபெலோஷிப் வித் காட். மேக் இட் எ மேஜர் பாயிண்ட் இன் யுவர் லைஃப். சில சமயங்களில் அந்த எலக்ட்ரிக் லைன் போகும்பொழுது ஒரு உருண்டியான பெரிய ஒரு லைன் போவதை பார்க்கும்பொழுது வாட் இஸ் திஸ் என்றால், திஸ் இஸ் த மேஜர் லைன். ஃப்ரம் திஸ் அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு போய் டிஸ்பர்ஸ் ஆகும் இந்த இடத்தை அந்த பாருங்கள், அந்த பொட்டல் இடத்தில் தான் கொண்டு போய் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இட்ஸ் லாங், ஒரு மேஜர் லைன் என்று சொல்வதே போல் ஆல் அதர்ஸ் ஆர் ஸ்மால் திங்ஸ். திஸ் மேஜர் பாயிண்ட் இஸ் டச் வித் த லார்ட். யூ ஷுட் ஹேவ் டச் வித் த லார்ட். தொடர்பு இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் வாட் யூ லேர்ன், நீங்கள் வைத்திருக்கிற அறிவு எல்லாம் குப்பை. அறிவு இருமாப்பை தான் உண்டாக்கும், பெருமை. அதை நான் கண்ணார கண்டிருக்கிறேன். டாக்டரின் அவர்களை இருமாப்படைய வைத்திருக்கிறது. அன்பு அதுதான் ஒருவனை சிறப்படுத்தும், பக்தி விருத்தி உண்டாக்கும். அது வாழ்கின்ற வாழ்க்கை என்பது இல்லை ஐயா. உபதேசங்களை மேன்மைப்படுத்தி வாழ்ந்து ஏமாந்து போய்விடாங்க. எனக்கு இது தெரியும், அது தெரியும், இதெல்லாம் தெரியும் சார். பிரசங்கி ஆரம்பிக்கும் போது அந்த நாட்களே கான்ஃபரன்ஸில் பக்கத்தில் அவர் என்ன பேச போகிறார் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லுவார். அட பாவமே, ஒரு மனுஷன் அவன் அவ்வளவு பிரசங்கம் கேட்டு விட்டானாம். அவர் ஆரம்பிக்கும் பொழுதே இவர் என்னென்னலாம் பேசுவார் என்று தெரிந்து விட்டதாம். அதை என்னை தொட்டு பார்த்து என்ன பேசுவார் என்று எனக்கு தெரியும் என்று அவன் சொல்கிறான். யூஸ்லெஸ் குப்பையை வைத்துக்கொண்டு, எழுத்து குப்பைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் பரலோகம் ஏறி வரலாம் என்று எண்ணுகிறீர்களாம்? உங்களுடைய சொந்த அறிவை வைத்து வரலாம் என்று எண்ணுகிறீர்களா? அல்லது இல்லாததை நீங்கள் இருக்கிறதை போல் நீங்கள் மாற்றிக்கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறீர்களாம்? ஒன்றும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டு, எல்லாம் உடையதை போல் வாழ்ந்து கொண்டு, சுய வஞ்சகம் என்று பெயர் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு செல்ஃப் டிசெப்ஷனில் போய்கொண்டு வாழலாமா? லீவ். உங்கள் வாழ்க்கை வீணாகி போகாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு பாயிண்ட், ஹேவ் டச் வித் த லார்ட். தொடுதல் வேண்டும். ஈனோக்கை போல் இன்னும் நீங்கள் எத்தனை வருடங்கள் வாழ்ந்தாலும். ஒரு என்னிடத்தில் கேட்டார். அவர் கேட்டார், பிரதர் ஒரு சுமார் 10 வருடம் 5 வருடம் வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை கடுமையாக இருக்கிறது பிரதர். எனக்கு குழந்தை பிறக்கவில்லை, குழந்தை பிறந்தால் என்ன ஆகுமோ, அதுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் என்ன ஆகுமோ என்று அவர் கேட்கிறார். அட பாவமே, இது விசுவாச வாழ்க்கை இல்லையா? அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடுகள் போதும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அன்றோட அப்பத்தை கொடுப்பாரா? எஸ். அதே போல் ஒவ்வொரு நாளும் அந்தந்த பாடுகளுக்குரிய வெற்றியை கொடுப்பாரா? ஏன் அதை நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள்? வசனம் என்ன சொல்லி தெரியுமா? விசுவாசத்தினாலே நீதிமான் இன்றைக்கி சாப்பிட்டு பிழைப்பதா அல்லது மொத்தமாக சாப்பிட்டு பிழைப்பதா? அன்றன்று சாப்பிட்டு பிழைப்பான். அதுதானே வேண்டும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல என்று அவர் சொல்லும் பொழுது தேவனுடைய வாயிலிருந்து அவரோடு பழகி பேசி அவரோடு உறவாடி வரக்கூடிய அவர் வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தையினாலே பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. எழுதப்பட்ட வார்த்தை என்று அவர் வார்த்தையை வைத்து தான் அவனை விரட்டி வைத்தாலுமே கூட தன்னுடைய உண்மையான நிலை என்னவென்று சொன்னார் என்று சொன்னால், அது வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தையினால் பிழைப்பான். எவ்ரி டே ஹி ஹஸ் டு ஸ்பீக் டு மீ. ஒவ்வொரு நாளும் என்னிடத்தில் பேச வேண்டும். இது என் விருப்பம் அல்ல என்று சொல்லியிருந்திருக்க வேண்டும். இதை நீ மறுத்துவிடு என்று அவர் சொல்லியிருந்திருக்க வேண்டும். இதையெல்லாம் ஒளியிருந்தான். அந்த டச் வித் த லார்ட், கர்த்தரோடு கொண்ட நெருக்கமான உறவு என்று இருக்கிறதே. அந்த உறவு என்று இருக்கிறதே, அது எங்கே இருக்கிறதோ அதுதானே சபை. சபை என்று சொல்வது அந்த உடன்படிக்கை பற்றி இருக்கிற இடம்தான் அந்த சபை. அந்த உடன்படிக்கை பற்றி இருக்கிற இடத்துல சிகனா மகிமையிலே அவர் அங்கே வாசமாக இருக்கிறாரே, அதுதான் அவர் சபை. உடன்படிக்கை பெட்டியை மாற்றி அந்த நாட்களில் மோரியாவை விட்டு இன்னொரு இடத்திற்கு அந்த உடன்படிக்கையை பெற்று கொண்டு போனார்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த வாசலில் எல்லாம் உள்ளே அப்படி இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பட்டி மட்டும்தான் இல்லை, எல்லா வெளிப்பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம் எல்லாம் அங்கே இருக்கிறது. எல்லாம் தட்டுமுட்டை எல்லாம் கூட அங்கே இருக்குது. அதெல்லாம் எடுத்து போக சொல்லவில்லை. ஆனால் தேவனுடைய சமூகம் விலகி சென்றவுடன் என்ன போட சொன்னார் தெரியுமா? இக்கப்போத் என்ற ஒரு வார்த்தையை அங்கே அந்த எபிரேய வார்த்தையை அறையும்படி அவர் சொன்னார். இக்கப்போத் என்று சொன்னால் தேவன் தம்முடைய சமூகத்தை விட்டு விலகினார், தேவனுடைய சமூகம் விலகப்பட்டது என்று அர்த்தமாம். ஆகவே என்ன வைத்திருந்து என்ன பிரயோஜனம்? வேறு ஒரு சபை என்று சொல்வதில்லை. தேவ பிரசன்னத்திற்கு அங்கே இம்பார்ட்டன்ஸ் இல்லை என்றால் என்னத்தை பேசி என்ன பிரயோஜனம்? என்ன உபதேசத்தை விலக்கி சொல்லி என்ன பிரயோஜனம்? ஐ நோ மெனி டாக்டரின்ஸ் ஃபார் மீ. எனக்கென்று படித்து புத்தக சொல்லி என்னை குறித்து எழுதியிருக்கிறதை கண்டு அதிசயித்து இருக்கிறதையெல்லாம் உங்களை விலக்கி காட்டி பரவசப்படுத்தி விட்டால் அது மேன்மை என்று எண்ணுகிறீர்களோ? நோ, ஐ வாண்ட் டு லீட் எவ்ரி ஒன். இயேசுவை போலவே தன் சொந்த மாம்சத்திலே அவர் வழியை உண்டாக்கி நடவுங்கள் என்று காட்டுகிற ஒரு இடம் இருக்கிறதே, அதில் தான் மேன்மை இருக்கிறது. அல்லாமல் இந்த உபதேசங்களை வைத்தே இல்லை. இந்த உபதேசங்கள் ஒன்றும் அவனை சுத்தமாக்கவில்லை. தொட்டானே பாருங்கள், இயேசு தொட்டாரே பாருங்கள். த டச் வித் த லார்ட், that will heal you. உங்களை
உங்களை சுகப்படுத்தும். இந்த அற்புதமான வாழ்க்கையை வாழும்படி செய்தரலும். பரிசுத்த ஆவியானவர் வருவார், உங்களை சகலத்தையும் அவரே அருளி செய்வார். முடிவிலே நீங்கள் சொல்லுவதெல்லாம் எல்லாம் அவரால் உண்டானது என்று சொல்வீர்கள். அன்றைக்கு இறுதியிலேயே நீங்கள் பாடுகிற பாடல் இருக்கிறதே, அந்த மெட்டு இருக்கிறதே, அதை மாற்றிவிடக்கூடாது. என்ன மெட்டு? உம்மால் அன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை. அங்கே நீங்கள் போனவுடன் அவன் ஆணவம் கொண்டு ஆஹா வந்து விட்டேன் பார்த்தீங்களா என்று அவன் சொல்லுவான்? இல்லவே இல்லை. அன்று வாழ்ந்த வாழ்க்கையினுடைய மெட்டு தான் அவனை தொடர்ந்து இருக்கும். செடியா கொடியானது என்றும் தனியே கனி தராது என்று சொன்னீரே. செடியே உம்மில் நிலைத்திருந்து கனிகள் தந்து என் வாழ்வை முடிப்பே. அவன் 300 வருடங்கள் வாழ்ந்து அப்படி வாழ்வை முடித்தான். நமக்கு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மீதால் 80. ஆண்டவர் சித்தமானால் இந்த யோவான் அப்போஸ்தலனுக்கு கொடுத்ததை போல் 110, 120 வருடங்கள் அவருக்கு இஷ்டம். நான் இருந்தால் உனக்கு எதுக்கு அப்போ காய்மாரம் கொள்கிறாய்? நான் சட்டத்தை உருவாக்கினோம், என்ன செய்ய முடியும்? சட்டத்தை ஒரு லென்த்தன் பண்ணவும் என்னால் முடியும். ஆகவே அது என்னுடைய காலங்கள் என் கரத்தில் இருக்கிறது. டோன்ட் கொஸ்டின் தட். பட் இன் ஜென்ரல் பொதுவாக நான் சொல்வதெல்லாம் 70 வருடங்கள் தகப்பனையும் தாயும் அவன் கனம் பண்ணி அவன் வாழ்ந்திருந்திருப்பான் என்று சொன்னால், ஐ டெல் யூ சீரியஸ்லி, தன் தகப்பனையும் தாயும் அவர் எப்படிப்பட்ட தரம் குறைந்தவர்களாக இருந்தாலும் இந்த கணம் ஆனரிங் அந்த கணத்தை இழந்தான் என்றால் ஃபெயிலியர். முடிவரைக்கும் கனம் பண்ணி வாழ்ந்தவன் எவனோ ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கவும் நன்மை உண்டாயிருக்கவும் வாக்குத்தத்தத்தை ஒன்றை கொடுத்தார் ஐயா. 70 years தான். ஆனால் அவன் தாய் தகப்பனை கனம் பண்ணினவனாக இருந்தால் நிச்சயமாய் 80 வயது வரை கேரண்டியாய் கொடுத்தார். அதற்கு பிறகு வாழ வேண்டும் என்றால் அவருக்கு பிரியமாக இருந்தால், தனக்காக ஒருவன் வேண்டும் என்று இருந்தால், யோவான் அப்போஸ்தலனை போல் அந்த வயதை நீட்டி கொடுத்தால் இருந்திருக்கக்கூடும். ஆகவே அதுபோன்று ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை நம்ம எல்லோரும் வாழ வேண்டாமா? அவருக்கு பிரியமான அந்த வாழ்க்கையை எல்லோரும் வாழ வேண்டும். ஆகவே சம்டைம்ஸ் சம் பீப்புள் ஃபெயில்டு. ஒரு சொன்னார், எங்கள் அப்பா இறந்து விட்டார், நான் அப்பாவுக்கு நான் கனம் பண்ணவே இல்லை, ரொம்ப வருத்தமாக இருக்கிறேன் என்று கேட்டபோது, தேட்ஸ் ஓகே பிரதர், அறியாத காலங்கள் தான் இப்பொழுதானே நீ உணர்ந்திருக்கிறீர்கள். ஆஸ் காட் ஃபர்கிவ்னஸ், ஆண்டவரை போய் மன்னிப்பு கேளுங்கள். எஸ் ஐ ரியலி வாண்டட். போய் அழுது ஐ எம் சாரி லார்ட், எனக்கு தெரியாது, நான் மதியடனை போல் வாழ்ந்து விட்டேன் என்று சொல்லி அழுது நீங்கள் வந்தால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று என் ஆண்டவர் எனக்கு தெரியும், கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார். பட் யூ மஸ்ட் ரிப்பெண்ட். நீங்கள் உணர்ந்து அதை நீங்கள் மனம் திரும்பியிருக்க வேண்டும். எஸ், நறுங்குண்டது இருதயத்தோடு சென்றிருக்க வேண்டும். சும்மா உதட்டிலே சொல்லி கொண்டு வருவதல்ல. டூ தேட். அதை நீங்கள் செய்தால் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வார் என்றும் நான் சொல்லி இருந்திருக்கிறேன். காட் இஸ் ஸோ குட். மிகவும் நல்லவர். அவர் நம்ம எதற்காக தெரிந்து கொண்டார்? நம்ம ஆக்கணிக்கு தீர்ப்புக்குள்ளே ஆவதற்காக தெரிந்து கொண்டார். அவர் எதற்காக தெரிந்து கொண்டார்? நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அல்லாமல் வேறொரு நோக்கம் அவரிடத்திலே இல்லவே இல்லை. எந்த நிலையிலேயும் யூ கேன் ஹேவ் த பெஸ்ட் ஆஃப் காட். நீங்கள் அறியாத காலங்கள் என்றால் இருந்திருக்க வேண்டும், அறிந்து செய்ததாக இருந்திருக்கக்கூடாது. அறியாத காலங்களாக இருந்து தேவனை நீங்கள் அறிந்த பிறகு ரிப்பெண்ட், மனதின்மை வந்தால் He will do the best for you. Everyone, எல்லோருக்கும் பெஸ்ட்டை தான் அவர் செய்வார். இந்த அற்புதமான இந்த வாழ்க்கையை நீங்கள் ருசிக்கவில்லை என்று சொன்னால், யூ வாண்ட் டு என்டர் இன் என்று சொன்னால், ஹீ வில் ஓப்பன் த கலா ஓப்பனிங், ஒரு பெரிய கோலாகல ஓப்பனிங்கை வைத்து நவ் யூ கேன் என்டர் என்று சொல்லுவார். பியூட்டிஃபுல்லாய் அதற்குள்ளாய் நான் ஆசிரியப்பட்டவன் உள்ளே வா என்று அவர் அழைப்பார். போகலாமே, இதுவரைக்கும் போகலை என்றால் ஏன் இனிமேலாவது போகக்கூடாது, போச்சு எல்லாம் போச்சு என்று சொல்லி கொண்டு இருப்பார்கள். ரிட்டர்ன், என்னுடைய மக்கள் என்னிடத்தில் திரும்பி வந்தால் என்று ஆண்டவர் சொல்லுவார். அதை மனம் திரும்பலை எப்படி அவர் சொல்லுவார்? பாபிலோனிலே 40-70 ஆண்டுகளுக்கு மேல் அடிமைத்தனத்தில் இருந்த அந்த ஜனங்களை பார்த்து, ரிட்டர்ன், திரும்பி வாருங்கள், ஐ வில் அக்செப்ட் யூ. நீ பாபிலோனிலேயே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்களே, செழித்த தேசம், அங்கே உலகத்தின் அதிசயத்திலே இல்லை 9வது அதிசயமாக இருக்கக்கூடிய அந்த இடம் என்று இருந்து கொண்டிருக்கிறீர்களே, நாகரிகத்தினுடைய வழி விட்ட ஒரு பாபிலோன் என்று பேசிக்கொள்வார்களே, அப்படி நாகரிகத்திலே இருந்து கொண்டு நீங்கள் எருசலேமை மறந்து விட்டீர்களே. நவ் ரிட்டர்ன், நீங்கள் திரும்பி வாருங்கள், ரிட்டர்ன், ஐ வில் அக்செப்ட் யூ. பியூட்டிஃபுல் திங். ஹல்லேலூயா. சுசேஷ ஊழியம் செய்தவனுக்கு தான் தெரியும் எவ்வளவு கொடூரமான ஒரு மனுஷன் பரலோகத்தில் வந்துவிட்டான் என்றால். ஹல்லேலூயா.
இந்த மனுஷனுக்கு சுவிசேஷம் சொன்னது வீணாய் போகவில்லை. எப்படி கடந்தான் அந்த மோசமான ஒரு பாவ சேற்றிலே. கர்த்தர் ரட்சித்தான் என்று அவன் எண்ணுவான். தன்னுடைய சத்துருக்களை அவன் நேசித்தபடியால் சத்துரு ஒருவன் மனம் திரும்பி வந்து விட்டான்னா ஹல்லேலூயா, ஜெபம் ஆண்டவர் கேட்டுவிட்டார், அவனும் கூட திரும்பி வந்து விட்டான் என்று அவன் ஆர்ப்பரிப்பான். அதுபோன்ற ஒரு பரவசம்தான் சபையில் இருக்க வேண்டுமே அல்லாமல் இந்த பயலா வந்தால் என்று அவன் எண்ண மாட்டான். ஒரு முறை ஒரு ஆலயத்திலே ஒரு பரலோகத்திலே ஒரு இது நடந்ததாம். அவர் நடந்த பொழுது அங்கே அவர்கள் அந்த தூதன் காத்து கொண்டிருந்து அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பான். அது கேள்வி கேட்டவுடன் சரி என்று உள்ளே விட்டுவிடுவார். ஒரு முறை அந்த தூதன் ஒருவரை கூப்பிட்டார், உள்ளே பரலோகத்திலேருந்து இங்கே வாங்க கூப்பிட்டார், இங்கே நில்லுங்கள், நீங்கள் எல்லோரையும் விட்டுவிடக்கூடாது, ஏதாவது ஒரு தேசத்தின் பெயரை அல்லது ஏதாவது ஒரு பெயரை சொல்லுங்கள், ஸ்பெல்லிங் கரெக்டாக சொல்லிவிட்டான் என்று சொன்னால் என்ன செய்யுங்கள், நீங்கள் உள்ளே விடுங்கள், இல்லைன்றால் விடாதீங்க என்று சொல்லி வைத்து விட்டார். சரி என்று இருந்து அவர் அப்படி என்னமோ சொல்ல அப்படி போய்கொண்டே இருந்தார்களா. தூரத்தில் வருகிற ஒரு கெட்டவன் ஒருத்தன் வருகிறான். அவன் ஏற்கனவே இவனுக்கு வேற என்ன செஞ்சிருக்கிறான், தீமை செய்திருக்கிறான். சில தீமைகளை செய்தது இவனுக்கு தெரியும். அட பாவி, இந்த பயலாக வர்றான், பரலோகத்து வந்து விட்டானா, இப்போ என்ன சொன்னாலும் இவனை உள்ளே விடாமல் தடுக்கலாம் என்று அவன் ஒரு கிராமத்துக்காரன். ஆகவே யோசித்து பார்த்தான். என்று அவன் ஒரு நாட்டை சொல்வதற்கு அவன் ரெடியாகிவிட்டான். நான் ஒரு நாட்டு பேரை சொல்லுவேன், நீ அதை சரியாக சொன்னால்தான் உள்ளே போவாய், பார்த்து சொல்லுங்கயா என்ன கேட்க. செக்கோஸ்லோவேக்கியா என்று சொன்னான். செக்கோஸ்லோவேக்கியா அவனுக்கு அர்த்தம், அவனுக்கு அந்த வார்த்தையே அவனுக்கு கேட்கவில்லை. அவன் மெல்ல தடுமாறினான். S6 என்னவோ சொன்ன, கெட் அவுட் என்று அவன் சொல்லிவிட்டான். உனக்கு இடமில்லை, செக்கோஸ்லோவேக்கி முதல்ல ஆரம்பிப்பதே சீதானை ஆரம்பிக்கும், நீ என்ன எஸ் என்று சொல்கிறாய் என்று சொன்னவுடன் யார் வந்து விட்டார், தூதன் வந்து விட்டார். என்ன வாட் ஹேப்பன் என்று கேட்டவுடன் நான் சொன்னேன், மற்றவர்களாம் சரியாக சொல்லிவிட்டு போயிட்டான் என்று சொல்லவில்லை என்று கேட்டபொழுது, இவன் உங்களுக்கு தெரியுமா, தெரியும், பொல்லாத வயல் என்று அவர் சொன்னார். ஓஹோ, என்ன வார்த்தை சொன்னீர்கள், செக்கோஸ்லோவேக்கியா என்று சொன்னேன். அவன் தடுமாறினான். போடா என்று நான் சொல்லிவிட்டேன். சரிதானே என்று கேட்டவன், நீ சொன்னது எழுத்தின்படி சரிதான், ஆனால் பரலோக தகுதியின்படி சரியில்லை ஐயா. நீங்கள் பரலோகத்தில் போய்விட்டது என்பதற்காக உங்களுடைய விரோதி ஒருத்தன் வந்திருக்கிறான், அவனை பார்த்து இப்படி ஏடல் ஊடலாய் நீங்களே கேட்டுப்பாங்களே, உங்களுக்கு கேட்குறேன், செக்கோஸ்லோவேக்கியா நீங்கள் ஸ்பெல்லிங் சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம், எத்தனை பேர் சொல்ல முடியும். ஆகவே அவன் ஏடப்படா என்று ஒன்ற வார்த்தையை பேச அவனை தூக்கி வெளியேற நான் சொல்கிறேன், எனக்கு இறைவன் ஒரு வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். என்னவென்றால், தெய்வ அன்பு இல்லாமல் யாரும் என்ன செய்யக்கூடாது, உள்ளே வரக்கூடாது. ஆக என்ன வேண்டும், யூ கெட் அவுட் ஆல்சோ, நீ என்ன செய்ய வேண்டும், போக வேண்டும். போனவுடன் போகும் பொழுது அவன் திரும்பி அவன் பார்க்கிறான், இவனை விட்டு விடுவார் என்று அவனை அவர் கூப்பிட்டார். யூ கேன் கோ என்று அவர் உள்ளே தள்ளி வைத்து விட்டார். நீ செம்மையாய் நீ எல்லாம் டாக்டரினை எல்லாம் பேசி உளராமல் சொல்லிவிட்டால் வரலாம் என்று எண்ணுகிறாயா, அன்பு தானையா பெரியது, இது இல்லாதபடியால் எங்கே போ, பின்னாலே போ என்று சொன்னார். பரலோகத்தில் முந்தினோர் முந்தினோராய் மாறுவது இல்லையா. we should have that wide heart. எல்லோரும் வர வேண்டும் என்று விருப்ப வேண்டும், சத்துருவையும் நேசித்திருக்க வேண்டும். if he has come, hallelujah என்று ஆர்ப்பரித்திருந்திருக்க வேண்டும். உங்களுடைய ஸ்டாண்டை நீங்கள் உத்தமத்திற்கென்று பரிசுத்தாவிக்கென்று வைத்திருக்கிற ஸ்டாண்டை அவர் இழக்க சொல்லவில்லை, வாழுங்கள். ஆனால் ஒருவன் என்றோ மரிக்கும் நேரத்தில் கூட மறந்திருப்பான், அவன் உள்ளே வந்து விட்டால் என்ன சொல்ல வேண்டும், யூ வில் அக்செப்ட், அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். அதுபோல் எவ்ரி ஒன் தாமதமாக இருந்தாலும் பி அக்செப்டட் இன் த பிலவட், பிரியமானவன் என்ற அந்த முத்திரையை பெற்று வாழுங்கள். இல்லை என்றால் செக்கோஸ்லோவை சொல்லவில்லை, அன்பு இல்லாத அந்த பகுதி அவர் பிரியமாய் வாழாதபடினால் பரலோகம் இல்லை. அநேகம் குமாரர்கள் என்று சொல்லுவதெல்லாம் அவர்கள் உலக தோற்றத்திற்கு முன்பே தெரிந்து கொள்ளப்பட்டு இந்த பூமியிலே பிதாவினால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அக்செப்டட், பிரியமாய் வாழ்ந்த அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாழ்க்கையை முத்திரை பெற்று வாழ்ந்தவர்களாய் எல்லோரும் வாழ வேண்டும். நீங்கள் வாழ்ந்தால் உங்களுடைய சந்ததி ஆட்டோமேட்டிக்காய் they will also follow your footsteps. உங்களுக்காக வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கிறதே பாய்சன், சீக்கிரமாய் அது பரவிவிடும். ஒரு 10 லிட்டர் பாலிலே ஒரு சொட்டு பாய்சனை போட்டால் எல்லாம் பாய்சனாகி விடும். ஆனால் அந்த ஒரு 1/2 லிட்டர் ஒரு பாய்சனில்
20 லிட்டர் பாலை ஊற்றி பாருங்கள், பாலாய் மாறுமா? ஒரு நாளும் மாறாது. செல்ஃப் வில் ஸ்ப்ரெட். நம்முடைய ஜென்மம் இருக்கிறதே, ஜென்ம சுவாபம், பி கேர்ஃபுல். குருசிப்பேடை இல்லை என்றால் உங்கள் ஜென்ம சுவாபம் பிள்ளைகளுக்கு வந்துவிடும். நான் கண்டிருக்கிறேன் சில ஜென்ம அவங்களை கண்டு, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று தேவனிடத்தில் கேட்டிருக்கிறேன். அவன் என் பிள்ளைகள் பிஹேவ் பண்ணுவது மை கேரக்டர், என் கேரக்டர். இட் வாஸ் தேர், இப்பொழுது வாழவில்லை தான், ஆனாலும் அது வந்துவிட்டே. ஐ எம் ஸோ சாரி. நான் வருந்திருக்கிறேன்மா. நான் முகங்குப்புற விழுந்து, ப்ளீஸ் ஃபார் த சேக் ஆஃப் யூ, உம் நிமித்தம், உம்முடைய நீதி நிமித்தம் அவளுக்கு இறங்கும், என் நிமித்தம் அல்ல. நான் என்னுடைய குணாதிசயத்தை கண்டு வருந்துகிறேன். அந்த மகன், அந்த மகள், அவர் என்னைப் போலவே பிஹேவ் பண்ணதை காண்கிறேன் என்று நான் திருந்தி நான் வாழ்ந்து விட்டேன் என்றால் அவர்களும் திருந்தி வாழுகிறார்கள். அதுதான் தெய்வ பக்தியான ஒரு சந்ததியை வளர்ப்பதற்குரிய செம்மையான வழி. நம் தலைவணங்கி ஜெபம் செய்ய கடவோம். பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் எல்லோரையும் நல்ல பக்தியில் குடும்பமாய், தெய்வீக குடும்பம் எங்களை கட்டி வருகிற தெய்வருக்காக ஸ்தோத்திரம். உலக தோற்றத்திற்கு முன்பே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாயும் உம்மை பிரியப்படுத்தி வாழக்கூடிய மக்களாயும் எங்களை ஆயத்தப்படுத்தி வருகிறேன். நமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளுடைய எங்கள் சந்ததியும் எல்லோரும் கர்த்தாவே எங்கள் அடிச்சுவிடை நாங்கள் பின்பற்றி வரும்படியாக ஜாக்கிரதையுள்ள ஜீவன் செய்ய ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தலும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வைக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென்.